ഉൽപ്പത്തി പുസ്തകം 26-ാം അധ്യായം അതിന്റെ 12-ാമത്തെ വചനം. ആദിയാമത്തിൻ പുസ്തകം അതിലെ 26-ാவது அதிகாரத்தின் 12-வது வசனம். ഇസഹാക്ക് ആ ദേശത്ത് വിതച്ചു. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். ആ ആണ്ടിൽ அந்த வருஷத்தில் 100 മേനി വിളവ് കിട്ടി. 100 மடங்கு பலன் அவனுக்கு கிடைத்தது. യഹോവ അവനെ അനുഗ്രഹിച്ചു. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ആ വേടുകൾ നിങ്ങൾ നോക്കിക്കോണം. യഹോവ, கவனிங்க அந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் അവനെ അനുഗ്രഹിച്ചു. ஆசீர்வதித்ததினால் അവൻ വർദ്ധിച്ച് அவன் பெருகி பெருகி മഹാനായി തീർന്നു. அவன் ஐஸ்வர்யவானாய் மகா பெரியவனாய் அவன் மாறினான். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇസഹാക്ക് ആ ദേശത്ത് വിതച്ചു. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். വിതച്ചത് കൊണ്ട് അനുഗ്രഹം പ്രാപിച്ചു. விதைத்ததினாலே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவரை കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞ് பக்கத்துல உள்ளவங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க. വിതച്ചാലേ விதைத்தால்தான் അനുഗ്രഹം ഉണ്ടാകും, ஆசீர்வாதம் உண்டாகும். விதைத்தால்தான் വർദ്ധിച്ചു വരത്തും. அது பெருகி பெருகி வர முடியும். വിതയ്ക്കുന്നതിൽ പേടിക്കരുത്. விதைப்பதில் பயப்படாதீர்கள். പേടിക്കാതെ വിതയ്ക്കണം, பயப்படாம விதைக்கணும். ഹല്ലേലൂയ. പഴയ നിയമത്തിലാണ് ദശാംശം. பழைய ஏற்பாட்டிலே தான் தசம பாகம். പുതിയ നിയമത്തിൽ വരുമ്പോ, புதிய ஏற்பாட்டுக்குள் வரும்போது ഇഷ്ടദാനമാണ്. அது உங்க மன விருப்பத்தோடு கொடுக்கிற ஆமை காணிக்கையா இருக்கிறது. നമുക്ക് എത്ര വിശ്വാസം ഉണ്ടോ, நமக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கிறதோ ആ വിശ്വാസത്തിൽ നമുക്ക് കൊടുക്കാൻ പറ്റും. அந்த விசுவாசத்தினால் நம்மால் கொடுக்க முடியும். പക്ഷെ കൊടുക്കുന്നത്, ஆனா கொடுப்பது സന്തോഷത്തോടെ കൊടുക്കണം, சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അതുകൊണ്ടാ വചനം പറയുന്നത്. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, സന്തോഷത്തോടെ കൊടുക്കുന്നവനെ ദൈവം സ്നേഹിക്കുന്നു. സന്തോഷത്തോടെ കൊടുക്കുന്നവനെ ദൈവം സ്നേഹിക്കുന്നു. ലോഭമായി വിതയ്ക്കുന്നവൻ ലോഭമായി കൊയ്തിടും. ധാരാളമായി വിതയ്ക്കുന്നവൻ ധാരാളമായി കൊയ്തിടും. കുറച്ചു വിതയ്ക്കുന്നവൻ, கொஞ்சமாய் விதைக்கிறவன் കുറച്ചു കൊയ്യും. கொஞ்சம் தான் அறுவடை செய்ய முடியும். ധാരാളം വിതയ്ക്കുന്നവൻ, ஆனால் தாராளமாக விதைக்கிறவன் ധാരാളം കൊയ്യും, தாராளமாய் அறுவடை செய்யவா. Praise the Lord. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ധാരാളം അനുഗ്രഹം വേണമെന്ന് ആഗ്രഹിക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? தாராளமான ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? എനിക്ക് പ്രോസ്പെരിറ്റി വേണം, எனக்கு செழிப்பு வேணும். നിങ്ങൾക്ക് തിരുപ്പൂരിലെ റോഡിന്റെ സൈഡിലെ പ്രോപ്പർട്ടി വാങ്ങണമെങ്കിൽ കോടിക്കണക്കിന് രൂപ വേണം. உங்க திருப்பூர் ரோட்டு பக்கத்துல நீங்க நிலம் வாங்கணும்னா கோடிக்கணக்கான ரூபாய்கள் தேவை. ഞാൻ ചർച്ചിന്റെ കാര്യമാണ് പറഞ്ഞത്. நான் சபையுடைய காரியத்தை சொல்லுகிறேன். ചർച്ചിന് റോഡിന്റെ സൈഡിൽ പ്രോപ്പർട്ടി വാങ്ങണമെങ്കിൽ, சபைக்கு ரோடு பக்கத்துல ஒரு நிலத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்னா കോടിക്കണക്കിന് രൂപയുടെ എക്സ്പെൻസീവ് ആവും. கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கப்பட வேண்டும். അതിന് പണം വേണം, அதற்கு பணம் தேவை. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. അതിനെ നിങ്ങളെ ദൈവം അനുഗ്രഹിക്കണം. அதற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ഞാൻ ഇന്നൊരു പ്രൊഫറ്റിക്കൽ വേർഡ് പറയാം. நான் இனி ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லுவேன். കഴിഞ്ഞ നാളുകൾ USA UK സഭ ആശ്രയിച്ചു. ஆமென். கடந்த நாட்களிலே முன்றைய காலகட்டங்களிலே UK தேசத்தையும் அமெரிக்க தேசத்தையும் சபை சார்ந்திருந்ததாக இருந்தது. ഫിലദൽഫിയ സഭ അനുഗ്രഹം പ്രാപിക്കാൻ കാരണം, பிலதெல்பியா சபை ஆசீர்வதிக்கப்படுவதற்குரிய காரணம் என்னவென்றால், പൗലോസ് ആ സഭയുടെ അവസ്ഥ കണ്ടിട്ട് പറഞ്ഞു, பவுல் அந்த சபையின் நிலையை அறிந்து சொல்கிறார், നിങ്ങള് പാവപ്പെട്ടവരല്ലേ, நீங்க ஏழ்மையானவர்கள் தானே, നിങ്ങൾക്ക് അത്ര പണമൊന്നും ഇല്ലല്ലോ, உங்களுக்கு അவ்வளவு பணம் கிடையாது தானே, അതുകൊണ്ട് നിങ്ങള് മാറിയിരിക്കും, നിങ്ങൾ കൊടുത്തില്ലെങ്കിലും കുഴപ്പമില്ല, அதனால நீங்க ஒதுங்கி இருங்க, நீங்க கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, നിങ്ങളുടെ ഓഫറിംഗ് ചർച്ചിന് വേണ്ട, உங்களுடைய காணிக்கை சபைக்கு தேவையில்லை, സഭ നിങ്ങൾക്ക് ഓഫറിംഗ് തരാം, சபை உங்களுக்கு காணிக்கை கொடுக்கலாம், കാരണം നിങ്ങൾ ദരിദ്രരാണ്, ஏன்னா நீங்க தரித்திரர்களா இருக்கிறீர்கள். ആ പൗലോസിന്റെ വേട് നിമിത്തം, அந்த பவுலின் வார்த்தைகளின் நிமித்தமாய் ആ സഭ ദുഃഖിച്ചു, அந்த சபை துக்கப்பட்டது. ഇന്നത്തെ സഭ இன்றைய நாட்களின் சபை കൊടുക്കുന്ന കാര്യം പറയുമ്പോൾ ദുഃഖിക്കും, கொடுக்கிற காரியத்தை சொன்னா துக்கப்படுவார்கள்.
നിനക്ക് ഇതാ ഫ്ലൈറ്റ് വരുന്നെന്ന് പറയുമ്പോ കൈയടിക്കും. உங்களுக்கு இதோ ஃளைட் வருதுன்னு சொன்னா ஒரே கை தட்டல் தான். ഒരു ഫ്ലാറ്റ് ദൈവം തരാൻ പോകുന്നെന്ന് പറഞ്ഞ കൈയടിക്കും. ஒரு பிளாட் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறான்னு சொன்னா கை தட்டுவாங்க. ദൈവം ഒരു വീട് തരുമെന്ന് പറഞ്ഞ കൈയടിക്കും. தேவன் ஒரு வீட்டை தருகிறார் என்று சொன்னா கை ഇതാ தட்டுவாங்க. അപ്പോയിന്റ്മെന്റ് ലെറ്റർ വരുന്നെന്ന് പറഞ്ഞ കൈയടിക്കും. இதோ அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் உங்களுக்கு நேரா வருதுன்னு சொன்னா கை தட்டுவாங்க. ദൈവസഭയ്ക്ക് കൊടുക്കണമെന്ന് പറയുമ്പോൾ தேவ சபைக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது സ്വർഗത്തിൽ വലിയൊരു നിശബ്ദത ഉണ്ടായി എന്ന് പറയുന്നത് പോലെ பரலோகத்துல பெரிய அமைதி உண்டானது என்று சொன்னது போல മരണ വീട് പോലെയാവും. மரண வீடு இருக்கிறது போல அமைதி ஆயிடும். அல்லேலூயா. ഈ നിശബ്ദത മരണ വീട്ടിലാണ്. இந்த அமைதி அது மரண வீட்டுல தான் இருக்கும். ഈ മരണ വീട്ടിൽ പോയി ആരും കൈയടിക്കില്ല. மரண வீட்டுல போய் யாரும் கை தட்ட மாட்டாங்க. നിങ്ങൾക്ക് സൈലന്റ് ആയിട്ടിരിക്കണമെങ്കിൽ உங்களுக்கு நீங்க மௌனமா அல்லது சைலண்டா இருக்கணும்னு சொன்னா ദൈവം അങ്ങനെ ഒരു സാഹചര്യം ഉണ്ടാക്കി തരും. தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். അല്ലേ? அப்படிதானே? വിൽഡർനെസ്, ஆமென். வனாந்தரம், മരണ വീട്, மரண வீடு ഇതെല്ലാം സൈലന്റ് പ്ലേസ്. இதுதான் அமைதியான இடங்கள். അതാ നിങ്ങള് മരണ വീട്ടിൽ പോയി അന്യഭാഷയൊക്കെ പറഞ്ഞ് കൈയടിച്ച് ആരാധിക്കും. இல்ல நீங்க மரண வீட்டுக்கு போய் அந்நிய பாஷை சொல்லி கை தட்டி ஆராதிப்பீங்களா? ഒരാൾ മരിച്ചു, കീബോർഡും ഡ്രമ്മും എല്ലാം കൊണ്ടുവച്ച് അടിച്ച് കൈയടിച്ച് കൂവി ആരാധിക്കും. ஒரு ஆள் மரித்து போன அதனால நம்ம கீபோர்டு ட்ரம் எல்லாம் வச்சு கை தட்டி கூவி கத்தர ஆராதிப்போம்னு சொல்லுவோமா? അവിടെ കിടന്ന് നൃത്തം ചെയ്യും. அங்க கடந்து நீங்க நடனம் ஆடுவீங்களா? അവിടെ പോയി സൈലന്റ് ആയിട്ട് அங்க போய் அமைதியா உட்காருவோம். ഹല്ലേലൂയ, அல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. സഭയിൽ വന്നാൽ നിങ്ങൾ ദൈവത്തെ ആരാധിക്കണം. சபையில வந்தால் நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்களுடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க. സഭ എന്ന് പറയുന്നത് சபை என்று சொல்லுவது മരണ വീടല്ല, அது மரண வீடு அல்ல, കല്യാണ വീടാണ്. அது திருமண வீடா இருக்கிறது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. സഭയ്ക്ക് ഒറ്റ വിഷനേ ഉള്ളൂ. சபைக்கு ஒரே தரிசனம் தான் இருக்கிறது. തന്റെ മണവാളന് വേണ്ടി കാത്തിരിക്കാം. தன்னுடைய மணவாளனுக்காக காத்திருக்க வேண்டும். മണവാളന് വേണ്ടിയിട്ട് എങ്ങനെയാ കാത്തിരിക്കുന്നത്? மணவாளனுக்காக எப்படி காத்திருக்க வேண்டும்? ഒരു മുഷിഞ്ഞ നൈറ്റി ഇട്ട്, இல்ல ஒரு கசங்கின அழுக்கான நைட்டியும் போட்டுட்டு തോളിൽ ഒരു തോർത്ത് വിട്ടുകൊണ്ടാണ് ഇരിക്കുന്നത്. தோல்ல ஒரு துண்டை போட்டுட்டா இருப்பாங்க. പറഞ്ഞേ, சொல்லுங்க, നിങ്ങളൊക്കെ മണവാട്ടിമാരായതല്ലേ? நீங்க எல்லாம் மணவாட்டிகள் தானே? പ്രൈസ് ദി ലോർഡ്. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. 2 പ്രാവശ്യം ഒരുങ്ങി, 3 പ്രാവശ്യം ഒരുങ്ങി. 3 முறை நீங்க ஆயத்தப்பட்டீங்க. ഒന്ന് ചെക്കൻ കാണാൻ വന്നപ്പോ, ஆமென், மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்த போது എത്ര ഒരുങ്ങാൻ പറ്റും അത്രയും ഒരുങ്ങി. எவ்வளோ ஆமென் ரெடியாக முடியுமோ அவ்வளோ ரெடி ஆயிடுவாங்க. ഒറ്റ നോട്ടത്തിൽ ഇഷ്ടപ്പെടണം, ஒரே பார்வையில அவருக்கு பிடிக்கணும். നോ പറയരുത്. ஆமென், நீ வேண்டான்னு சொல்லிட கூடாது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. 2 இரண்டாவதாக എൻഗേജ്മെന്റിന് നല്ലവണ്ണം ഒരുങ്ങി. ஆமென், நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல முறையில அவங்க ஆயத்தப்படுவாங்க. കല്യാണത്തിന് ഒരുങ്ങി. ஆமென், கல்யாணத்துக்கும் நல்லா மேக்கப்லாம் போட்டு பயங்கரமா அவங்க ரெடி ஆயிடுவாங்க. കുറച്ചു ദിവസം കഴിഞ്ഞപ്പോ ഇതാണോ ഞാൻ കല്യാണം കഴിച്ചതെന്ന് വരെ ചിന്തിച്ചു. கொஞ்ச நாள் ஆகும்போதுதான் தெரியும் இததான் நான் கல்யாணம் பண்ணனா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. പിന്നെ ഒരുക്കവും ഇല്ല, കുളിയും ഇല്ല, നനയും ഇല്ല, ഒന്നുമില്ല. அதுக்கப்புறம் ஒரு குளியலும் கிடையாது, நனையலும் கிடையாது, ஒரு ஆமென் ஆயத்தமும் கிடையாது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. സന്തോഷം ഇല്ലാത്ത പോലെ നിങ്ങൾക്ക്, சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? നിങ്ങളെപ്പോഴും ബ്യൂട്ടി ആയിരിക്കണം. நீங்க எப்பொழுதும் அழகாகவே இருக்கணும். നിങ്ങൾ ഒരുങ്ങേണ്ടത് நீங்க ஆயத்தப்பட வேண்டியது ഏതോ ഒരു മനുഷ്യനെ വശീകരിക്കാൻ വേണ്ടിയിട്ടല്ല, ஏதோ ஒரு மனுஷனை வசீகரிக்கத்தக்கதாய் அல்ல. നിങ്ങൾ ഒരുങ്ങേണ്ടത്, நீங்க ஆயத்தப்பட வேண்டியது നിനക്ക് വേണ്ടി ഒരു മണവാളൻ റെഡി ആയിരിക്കുന്നു. உங்களுக்காக ஒரு மணவாளன் ஆயத்தப்பட்டு விட்டார். അവന്റെ പേര്, அவர் பேர் ജീസസ് ക്രൈസ്റ്റ് ഓഫ് നസ്രേത്ത്. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞ് கரங்களை தட்டி சொல்லுவோம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. സ്തോത്രം. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ ഞായറാഴ്ച പള്ളിയിൽ വരുമ്പോ 150 രൂപയുടെ സാരി ഒന്നും എടുത്തോണ്ട് വരരുത്. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது 150 ரூபாய் விலை மதிப்புள்ள புடவை எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது. അവിടെ ഇവിടെയും തയ്യൽ വിരിഞ്ഞ ചുരിദാറും സാരിയും ഷർട്ടും ഇട്ടോണ്ട് വരരുത്. அங்க எங்கேயோ தையல் விட்டு கிழிஞ்சிருந்த சுடிதாரோ ஷர்ட்டை போட்டுட்டு வரக்கூடாது. കല്യാണത്തിന് അങ്ങനെ പോകും. கல்யாணத்துக்கு அப்படி போவீங்களா? നിങ്ങൾ കടം വാങ്ങിയെങ്കിലും ഏറ്റവും ബെസ്റ്റ് കൊടുത്തിട്ട് പോകും. கடை வாங்கியாவிலும் நீங்க நல்ல உடையதான் உடுத்தி கொண்டு போவீங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവിടെ വേറെ ഏതോ സ്ത്രീക്ക് വേറൊരു മണവാളനാണ്, அங்கே வேற ஏதோ ஸ்திரீக்கு வேற ஒரு மணவாளன். ഇവിടെ ഒരു മണവാളൻ നിനക്ക് വേണ്ടി വെയിറ്റ് ചെയ്യും. இங்கே ஒரு மணவாளன் உனக்காக காத்திருக்கிறார். അതുകൊണ്ട് அதனால ബഹുമാനപ്പെട്ട കരുണാനിധി സാറും ജയലളിത മേഡമൊക്കെ തന്ന സാരി ഉടുത്തോണ്ട് വരരുത്. அதனால கணத்துக்குரிய கருணாநிதி அவர்களும்
ஆமே, ஜெயலலிதா அவர்களும் கொடுத்த புடவையை உடுத்துக் கொண்டு வர வேண்டாம். ഇപ്പൊ എനിക്ക് വന്ന തയ്യൽ മെഷീൻ ഒക്കെ ആണെന്ന് തോന്നുന്നു കൊടുക്കുന്നത്. இப்ப நான் நினைக்கிற தையல் மிஷின் தான் கொடுக்கறாங்க. പണ്ടൊക്കെ സാരി കൊടുക്കുമായിരുന്നില്ലേ? முன்னாடிலாம் ஆமே புடவை வேஷ்டி எல்லாம் கொடுப்பாங்க. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு നീ சொல்லுங்க, എപ്പോഴാണ് ക്രിസ്തുവിൽ വന്നത്? எப்பொழுது நீங்க கிறிஸ்துவுக்குள் வரீங்களே, നിന്റെ സാഹചര്യങ്ങളെല്ലാം മാറി, உங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. നീ പഴയ സിറ്റുവേഷനിലല്ല நீங்க ഇരിക്കുന്നത്. பழைய சூழ்நிலையில் இப்ப இல்ல. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ക്രിസ്മസിന് പോയി ഡ്രസ് എടുക്കുന്ന ஆமென். கிறிஸ்மஸுக்கு போய் ஆமென் Dress எடுங்க. എന്തിനാണെന്നറിയാമോ? எதுக்கு தெரியுமா? എന്റെ അക്കയുടെ കല്യാണം വരുന്നത്, അതുകൊണ്ട് സൂപ്പർ ഡ്രസ് എടുക്കണം. അതല്ല. எங்க அக்காவுடைய கல்யாணம் வருது, அதனால போய் சூப்பர் Dress எடுக்கலாம், அதனால அல்ல. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. യേശുവിന് വേണ്ടി, இயேசுவுக்காக ഈ സാരി, இந்த புடவை, ഈ ചുരിദാർ இந்த சுடிதார் ഞായറാഴ്ച ആരാധനയ്ക്ക് ഇട്ടോണ്ട് പോകാം. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போட்டுட்டு போகணும். ഏറ്റവും ബെസ്റ്റ് എടുക്ക. மிகவும் சிறந்தது எடுங்க. വെള്ള എടുത്തോ, നോ പ്രോബ്ലം. வெள்ளை ஆமை கலர்ல எடுங்க, பரவாயில்ல. ഏറ്റവും ബെസ്റ്റ്. ஆனா மிக சிறந்தது. ഏതെടുത്താലും, எதை எடுத்தாலும் ദൈവ വേലയ്ക്ക് വേണ്ടിയിട്ടാണ്, தேவ ஊழியத்துக்காக என்று சொல்லி ഏറ്റവും ബെസ്റ്റ് എടുക്കണം. நீங்க மிக சிறந்தது எடுக்கணும். காரணம் എന്റെ ദൈവം என் தேவன் ചൈന പീസ് അല്ല, அவர் சைனா பீஸ் கிடையாது, അവൻ ബ്രാൻഡ് ആണ്. அவர் பிராண்டட். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞേ, கரங்களை தட்டி சொல்லுங்க, അത് വിദ്വാൻമാർക്ക് ബോധ്യമുള്ളത് കൊണ്ടാണ്, அது சாஸ்திரிகளுக்கு உணர்வு இருந்ததுனாலதான். അതിന് ദരിദ്രനായി പിറന്നവൻ എവിടെ, தரித்திரராய் பிறந்தவர் எங்கே എന്നല്ല ചോദിച്ചത്. அப்படி அவர்கள் கேட்கல. വീടില്ലാത്തവൻ എവിടെ എന്നല്ല வீடு ചോദിച്ചത്. இல்லாதவர் என்று வீடு இல்லாதவர் எங்கே என்று கேட்கல. രാജാവായി പിറന്നവൻ എവിടെ, ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞേ, கரங்களை தட்டி சொல்லுங்க, എനിക്കൊരു അപ്പനുണ്ട്, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், അവൻ രാജാവാണ്, அவர் ராஜா. എല്ലാവരും വിളിച്ചു പറ, எல்லாரும் கூப்பிட்டு சொல்லுங்க, യേശു എന്റെ രാജാവ്, இயேசு என்னுடைய ராஜா, യേശു എന്റെ രാജാവ്, இயேசு என்னுடைய ராஜா. കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞേ, கரங்களை தட்டி சொல்லுங்க, യേശു എന്റെ ആരാണ്? இயேசு என்னுடைய யார்? എല്ലാരും പറഞ്ഞു, യേശു എന്റെ ആരാണ്? இயேசு என்னுடைய யார்? Who is Jesus? இயேசு யார்? Jesus is our king. இயேசு என்னுடைய ராஜா, நம்முடைய Hallelujah. ராஜா. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. യേശു സിഎം അല്ല, இயேசு முதலமைச்சர் அல்ல, പ്രൈം മിനിസ്റ്റർ അല്ല, அவர் பிரைம் மினிஸ்டர் அல்ல, അതിന്റെ മേളില് அதற்கு மேலாக കിങ് ഓഫ് കിങ്, ராஜாதி ராஜா. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞു, கரங்களை தட்டி சொல்லுங்க, രാജാവിന് ഒരു ക്വാളിറ്റി ഉണ്ട്, ராஜாவுக்கு ஒரு தரம் இருக்கு, ആ ക്വാളിറ്റി തന്റെ മക്കളുടെ മേൽ ഉണ്ടായിരിക്കണം. அந்த தரம் தான் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இருக்க வேண்டும். ഇസഹാക്ക് ദേശത്ത് വിതച്ചു, ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், 100 മേനി കൊയ്തു. 100 மடங்கு பலனை அவன் அறுவடை செய்தான். വിതച്ചാലേ കൊയ്ത്തുള്ളൂ. அருமை விதைத்தால் தான் அறுவடை செய்ய முடியும். യേശു പറഞ്ഞൊരു കാര്യമുണ്ട്, இயேசு சொன்ன ஒரு காரியம் உண்டு, അതെന്നെ കണക്ട് ചെയ്യിപ്പിച്ചൊരു വചനം. அது என்னை தொடர்புபடுத்தின ஒரு வசனம். ആകാശത്തിലെ പക്ഷികളെ നോക്കുക, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். ശ്രദ്ധിക്കണം കേട്ടോ. கவனிங்க, അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, വിതച്ചാല് விதைத்தால் தான் തിരിച്ചു കിട്ടത്തുള്ളൂ. திரும்ப கிடைக்கும். വിതച്ചാലേ விதைத்தாதான் തിരിച്ചു കിട്ടത്തുള്ളൂ. திரும்ப கிடைக்கும். കൊടുത്താലേ கொடுத்தாதான் തിരിച്ചു കിട്ടും. திரும்ப கிடைக்கும். ഇത് പറഞ്ഞിട്ട് இதை சொல்லிவிட்டு ആകാശത്തിലെ പക്ഷികളെ നോക്കുക, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். വിതയ്ക്കുന്നില്ല, அவர்கள் விதைப்பதில்லை, കൊയ്യുന്നില്ല. அவர்கள் அறுவடை செய்வதும் இல்லை. നേരത്തെ വായിക്കും. ஆமென். ആകാശത്തിലെ പക്ഷികളെ നോക്കുക, ஆகாயத்து ஆமென் பறவைகளை கவனித்து பாருங்கள். വിതയ്ക്കുന്നില്ല, அது விதைப்பதும் இல்லை, വിതയ്ക്കുന്നില്ല, அது விதைப்பதும் இல்லை, കൊയ്യുന്നില്ല. அது அறுவடை செய்வதும் இல்லை. എന്താ കൊയ്യാത്തത്? ஏன் அது அறுவடை செய்யாத இருக்கிறது? എന്താ കൊയ്യാത്തെ? ஏன் அது அறுவடை செய்ய முடியல? വിതയ്ക്കാത്തത്. விதைக்காததுனாலதான். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നീ ഒരു കുരുവിയാകരുത്, நீங்க ஒரு குருவியா ஆயிடாதீங்க, നീ ഒരു കാക്കയാകരുത്. நீங்க ஒரு காக்காவா ஆகாதீங்க. ആമേൻ. ஆமென். ഈ ദശാംശം കൊടുക്കുന്നതിൽ പേടിക്കുന്നത്, இந்த தசமாவம் கொடுக்கும்போது பயப்படுவது, ഓഫറിംഗ് ഇടാൻ പേടിക്കുന്നത്, காணிக்க போட பயப்படுவது, പാസ്റ്റർ അനൗൺസ്മെന്റ് ചെയ്യുകയാണ്, பாஸ்டர் இப்படி அறிவிப்பு கொடுக்கறாங்க, നമുക്കൊരു 3 ദിവസം സ്പെഷ്യൽ മീറ്റിംഗ് ഉണ്ട്, நமக்கு ஒரு 3 நாள் விசேஷித்த கூட்டங்கள் இருக்கிறது. നിനക്കത് കേൾക്കുമ്പോ പേടി വരുന്നു എങ്കിൽ, அதை கேட்டாலே உங்களுக்கு பயம் வருது அப்படின்னா നീ ഒരു കാക്കയാണ്. நீங்க ஒரு காகம், കാക്ക ക്ലബ്, நீங்க ஒரு காக்கா கூட்டம். പ്രൈസ് ദി ലോർഡ്. அல்லேலூயா. ഇല്ല,
இல்ல பாസ്റ്റർ ഈ മീറ്റിംഗ് നടത്താൻ ഞങ്ങൾ കൂടെ ഉണ്ട് பாஸ்டர் இந்த கூட்டத்தை நடத்துங்க நாங்க உங்களுக்கு துணையா இருப்போம் എന്ന് നീ പറഞ്ഞാൽ அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா നീ കുരുവിയോ കാക്കയോ ഒന്നും അല്ല. நீங்க குருவியோ காக்காவோ கிடையாது. നീ ഐസക് ജനറേഷൻ ആണ്. நீங்க ஈசாக்கின் தலைமுறையினர். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ട് കരങ്ങളെ തട്ടി சொல்லுங்க. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ആകാശത്തിലെ പക്ഷികളെ നോക്കുക. வானத்தின் பறவைகளை கவனித்து பாருங்க. അത് വിതയ്ക്കുന്നില്ല, அது விதைப்பதும் இல்லை, കൊയ്യുന്നില്ല, அறுவடை செய்வதும் இல்லை. ഇനി ഒരു കാര്യം കൂടെ ഞാൻ പറയാം. இனி ஒரு காரியத்தை கூட நான் சொல்லுகிறேன். നിങ്ങൾ വിതച്ചില്ലെന്ന് പറഞ്ഞ് நீங்க விதைக்கவில்லை என்று சொல்லி നിങ്ങൾ ചത്തുപോകത്തില്ല. நீங்க செத்து போக மாட்டீங்க. നിങ്ങളുടെ കാര്യം ദൈവം നോക്കും. உங்களுடைய காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ആകാശത്തിലെ പക്ഷികളെ നോക്കുക. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க. അത് വിതയ്ക്കുന്നില്ല, விதைப்பதும் இல்லை, കൊയ്യുന്നില്ല, அறுவடை செய்வதும் இல்லை, കളപ്പുരയിൽ കൂട്ടി വെക്കുന്നില്ല, களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பதும் இல்லை. എന്നാൽ യഹോവ അവരെ പരിപാലിക്കും. ஆனாலும் அவைகளையும் கர்த்தர் போஷிக்கிறார். നിങ്ങൾ ഓഫറിംഗ് ഇട്ടില്ലെന്ന് പറഞ്ഞു, அப்போ நீங்க காணிக்கை போடவில்லை என்று சொல்லி, ദശാംശം വച്ചില്ലെന്ന് പറഞ്ഞു, தசமபாகம் வைக்கலன்னு சொல்லி നിങ്ങള് മരിച്ചൊന്നും പോകത്തില്ല. நீங்க மரித்து போக மாட்டீங்க. ശേഖരണം ഉണ്ടാകത്തില്ല. ஆனா உங்களுக்கு சேமிப்பு இருக்காது. അക്കൗണ്ട് ബാലൻസിൽ ഒന്നും കാണത്തില്ല. அக்கவுண்ட் பேலன்ஸ்ல ஒண்ணுமே இருக்காது. 3 നേരം ഫുഡ് കിട്ടും, 3 வேளையும் உணவு கிடைக்கும். യേശുവിനെ രക്ഷിതാവായി സ്വീകരിച്ചതുകൊണ്ട്, இயேசுவை இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் നിങ്ങൾക്ക് 3 നേരം ഫുഡ് ഉറപ്പ്. உங்களுக்கு 3 வேளையும் உணவு கண்டிப்பா கிடைக்கும். ഞാൻ 2025 നോക്കി ഒരു പ്രോഫസി പറയാം. நான் 2025 பார்த்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறேன். യേശുവിനെ കർത്താവും രക്ഷിതാവുമായി സ്വീകരിച്ച ഒരു വ്യക്തി പോലും, இயேசுவை கர்த்தரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் கூட പട്ടിണി കിടന്ന് ചാകത്തില്ല, பட்டினி கிடந்து சாவதில்லை. അതിനു വേണ്ടിയിട്ട് அதற்காக സകല സഭകളെയും சகல சபைகளிலும் ദൈവ അനുഗ്രഹം കൊടുക്കാൻ പോവാ. தேவன் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஆமென். നിങ്ങളിങ്ങനെ നല്ലവണ്ണം കൈയടിച്ച് ആരാധിച്ച് நீங்க நல்ல கை தட்டி ஆராதிங்க. എല്ലാ സഭകളെയും எல்லா சபைகளையும் ദൈവം ഒരു ബ്ലെസ്സിങ്ങിലേക്ക് കൊണ്ടുവരാൻ പോവാ. தேவன் ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு வர போகிறார். അത് എന്തെന്ന് ചോദിച്ചാൽ, அது எதற்கு என்று நீங்கள் ഇനി கேட்டால், എല്ലാ ചർച്ചിലും இந்த எல்லா சபைகளிலும் 24 മണിക്കൂറും 24 மணி நேரமும் ജാതി മതഭേദമില്ലാതെ, ஜாதி மத பேதம் இல்லாமல், ഹിന്ദുവെന്നോ മുസ്ലിമെന്നോ ക്രിസ്ത്യാനികളിൽ തന്നെ നാനാ മതക്കാരെന്നോ പാർഷ്യാലിറ്റി ഇല്ലാതെ, ஆமென், கிறிஸ்தவர்களோ முஸ்லிமோ இந்துக்களோ என்று சொல்லி, ஆமென், கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் എല്ലാവർക്കും ഫുഡ് കൊടുക്കുന്ന ചർച്ചുകളെ ദൈവം അഭിഷേകം ചെയ്യാൻ പോവാ. எல்லோருக்கும் உணவை கொடுக்கத்தக்கதாய் சபைகளை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞേ, கரங்களை தட்டி சொல்லுங்க. அதில் ഞങ്ങളുടെ സഭ எங்கள் சபை മുൻപന്തിയിൽ നിൽക്കുമെന്ന് വിശ്വസിക്കുന്നവർ, முன் பந்தியில இருக்கும் என்று விசுவாசிக்கிறவர்கள் കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞേ, கரங்களை தட்டி சொல்லுங்க. ஹalleluya. പ്രൈസ് ഗോഡ്. ஆமென். പറഞ്ഞേ. சொல்லுங்க. രാവിലെ ചർച്ചിൽ ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് ഉണ്ടായിരിക്കും. காலையில சபையில காலை உணவு இருக்கும். എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. ഞായറാഴ്ചയല്ല ഞങ്ങൾ ഇനി ചർച്ചിൽ വരാൻ പോകുന്നത്. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, நாங்க சபைக்கு இனி வரப்போகுது. എല്ലാ ദിവസവും വരും. எல்லா நாட்களிலும் வருவோம். ഇനി വീട്ടിലെ വൈപ്പും കുടിയൊന്നും ഇല്ല. ஆமென். வீட்ல ஆமென் സമയം, அதாவது சமைச்சு குடிக்கிறதெல்லாம் வீட்ல இல்ல. ഇനി എല്ലാം ചർച്ചില് இல்ல, எல்லாமே சபையில தான். இனிமே എല്ലാ ദിവസവും വരുന്നു, എല്ലാ നാட்களும் வருகிறார்கள். എന്നാ സന്തോഷം നായി. என்ன சந்தோஷம் பாருங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. രാവിലെ വരുന്നു, காலையில வராங்க. ഇഡലി സാമ്പാർ വട, இட்லி சாம்பார் வடை, പൊങ്കല് பூரி, ഉച്ചക്ക് ഫുഡ് ചോറ്, மத்தியானம் ஆமென் சோறு. ഹല്ലേലൂയ. രാത്രി വന്നിട്ട് ആന്റിമാർക്കൊക്കെ ഭയങ്കര സന്തോഷം, ഇനി വീട്ടിൽ ജോലി ചെയ്യണം. ஆண்டிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம், இனி வீட்ல வேலை செய்ய வேண்டாம்ல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾ വീട്ടിൽ ജോലിയൊന്നും ചെയ്യണ്ട, ചർച്ചിൽ വന്നിരുന്ന് 24 hours ആരാധിച്ചാൽ മാത്രം മതി. ஆமென். நீங்க இனி வீட்ல உடம்புலாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம், சபையில வந்து 24 மணி நேரம் தேவனை ஆராதித்தாலே போதும். നിങ്ങൾക്ക് ഒരു സന്തോഷമില്ല അതുപോലെ? உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். റിവൈവൽ വരുമ്പോൾ അത് സംഭവിക്കും. எழுப்புதல் நேரிட்டால் அது நடக்கும். വിശ്വാസത്തിലുള്ളവർ കരങ്ങളെ അടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி சொல்லுங்க. പാസ്റ്ററെ, അത് കറക്റ്റ് അല്ലേ? பாஸ்டர் சரிதானே? കറക്റ്റ് അല്ലേ? சரிதானே? റിവൈവൽ എന്ന് പറഞ്ഞ അതാണ്. எழுப்புதல் என்று சொன்னால் என்ன? സഭയിൽ റിവൈവൽ വെളിപ്പെടുമ്പോൾ, சபையில எழுப்புதல் வெளிப்படும் போது നിങ്ങൾക്ക് വീട്ടിൽ പോകാൻ തോന്നത്തില്ല. உங்களுக்கு வீட்டுக்கு போக தோணாது. നിങ്ങൾ സഭയിൽ തന്നെ ഇരിക്കും. நீங்க சபையில தான் இருப்பீங்க. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. പ്രൈസ് ഗോഡ്. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென்.
നിങ്ങൾ എഴുതിയിട്ടോ നിങ്ങൾ ചില എഴുതി. നാളുകൾ കഴിയുമ്പോ நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, சில நாட்கள் முடியும் போது സഭകളിൽ ഇങ്ങനെ സംഭവിച്ചു. சபைகளில் இப்படி நடந்திருக்கும். Praise the Lord. ஆமென். സഭയ്ക്കകത്ത് വന്ന് ഉണ്ടാക്കി ആഹാരം കഴിക്കുന്ന ഒരു ജനറേഷനെ ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോകും. சபையிலே வந்து ஆகாரத்தை உண்டு பண்ணி ஆமே ஆராதிக்கிற ஹalleluya ஜெனரேஷனை தலைமுறையை கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? ആദിമ സഭയിൽ അതല്ലേ സംഭവിച്ചത്? ஆதிகால சபையில் அதுதானே நடந்தது. രക്ഷിക്കപ്പെടുന്നവർ ரட்சிக்கப்படுகிறவர்கள் അവരുടെ വീടും നിലങ്ങളെയും വിറ്റ് அவருடைய வீடு நிலங்களை விற்று പീറ്ററിന്റെ കാലിന്റെ കീഴിൽ കൊണ്ടുവച്ചു. பேதுருவின் காலடியில் வைத்தார்கள். ആദിമ അപ്പോസ്തലൻ എന്ന് പറയുന്നത് പീറ്ററാണ്. ஆதி அப்போஸ்தலன் என்று சொன்னால் பேதுரு. എല്ലാ വീടും വസ്തുവും എല്ലാം വിറ്റ് പീറ്ററിന്റെ കാലിൽ കൊണ്ടുവച്ചു. எல்லா நிலங்கள் வீடுகளை விற்று அந்த பணத்தை அவன் பேதுருவின் காலடியிலே வைத்தார்கள். പീറ്റർ തന്റെ മക്കൾക്ക് എഴുതി കൊടുത്തെന്നല്ല എഴുതിയിരിക്കുന്നത്. பேதுரு அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைத்ததாக எழுதப்படவில்லை. ഹല്ലേലൂയ, ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். പീറ്റർ കൊണ്ടുപോയി ലോക്കറിൽ വെച്ചെന്നല്ല എഴുതിയിരിക്കുന്നത്. பேதுரு கொண்டு சென்றத பீரோல பூட்டி வைத்ததாக இல்ல. അത് സഭയ്ക്ക് വേണ്ടി അദ്ദേഹം സ്പെൻഡ് ചെയ്തു. அதை சபைக்காக அவர்கள் செலவழித்தார்கள். അപ്പൊ വീടും വസ്തു ഇല്ലാത്തവൻ എവിടെ ഇരുന്നു? அப்போ வீடும் நிலமும் இல்லாதவன் எங்கே இருந்தான்? പീറ്ററിന്റെ കൂടെ ഇരുന്നു. பேதுருவோடு கூட இருந்தான். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ, ஹalleluya. നിന്റെ ഡെസ്റ്റിനി എന്ന് പറയുന്നത്, உங்களுடைய டெஸ்டினி நோக்கம் என்று சொன்னால் ഹല്ലേലൂയ, ஹalleluya, നീ നിൽക്കുന്ന സ്ഥലമാണ്. அது நீங்க நிக்கிற இடம்தான். നീ നിൽക്കുന്ന സ്ഥലത്ത് நீங்க இருக்கிற இடத்துல നീ വിശ്വസ്തനായിരിക്കണം. நீங்க உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇസഹാക്ക് വിതച്ചു, ஈசாக்கு விதை விதைத்தான். 100 മേനി കൊയ്തു. 100 மடங்கு பலனை அறுவடை செய்தான். ഹല്ലേലൂയ. ദൈവം അവനെ தேவன் அவனை മഹാധനവാനാക്കി മാറ്റി. மகா ஐஸ்வர்யவானாய் பெரியவனாய் மாற்றிவிட்டார். ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞല്ലോ, ഫിലദൽഫിയ ചർച്ച് முன்னாடி சொன்னது போல பிலதெல்பியா சபை കൊടുക്കാൻ മത്സരമുള്ള ചർച്ചായിരുന്നു. கொடுக்க போட்டி போடுகிற சபையா இருந்தது. ആ ചർച്ചിരുന്ന ഭാഗമാണ്, அந்த சபையில் இருந்த பாகம்தான் ആ സഭ ഇന്ന് USA ആയി മാറി. அந்த சபை இன்றைக்கு அமெரிக்கா யுஎஸ்ஏவாய் மாறிவிட்டது. കരങ്ങളെ യൂറോപ്പായി മാറി. அது யூரோப் மாறிவிட்டது. മനസ്സിലായോ? புரிந்ததா உங்களுக்கு? ഇല്ലായ്മയിലും அவருடைய வெறுமையிலும் அவருடைய வெறுமையிலும் സന്തോഷത്തോടെ കൊടുത്തപ്പോ சந்தோஷமாய் கொடுத்த போது അടുത്ത തലമുറയെ ദൈവം അനുഗ്രഹിച്ചു. அடுத்த தலைமுறையினரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ആ കാലഘട്ടത്ത് அந்த காலகட்டங்களில் ഉള്ളതിൽ നിന്ന് പിശുക്കി കൊടുത്തവന്മാരെ இருக்கிறதுலயும் கஞ்சம் பண்ணி கொடுத்தவர்கள் ഇപ്പോൾ അമേരിക്കക്കാരനെ ആശ്രയിച്ചിരിക്കുക. இப்ப அமெரிக்க தேசத்தாரை சார்ந்திருக்கிறார்கள். യൂറോപ്പിനെ ആശ്രയിച്ചിരിക്കുക. யூரோப் தேசத்தை சார்ந்திருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ, ஹalleluya. യുഎസ്എയുടെ യുകെയുടെയും ബ്ലെസ്സിങ്ങിന്റെ പിന്നിൽ, ஆமென், அமெரிக்க தேசத்தினுடைய லண்டன் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு பின்பாக യൂറോപ്പ് രാജ്യങ്ങളുടെ ബ്ലെസ്സിങ്ങിന്റെ പിന്നിൽ யூரோப் ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்பாக അവർ വിതച്ചത് കൊണ്ടാണ്. அவர்கள் விதைத்ததின் தான் காரணம். ഇന്ന് എന്നെ കേൾക്കുന്ന മാതാവേ, പിതാവേ, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தாயே தகப்பனே, നിങ്ങൾ ദൈവസന്നിധിയിൽ ഇരുമനസ്സില്ലാതെ സ്വന്തം സന്തോഷത്തോടെ വിതയ്ക്കുകയാണെങ്കിൽ, நீங்கள் தேவ சமூகத்துல இருமனம் இல்லாமல் உங்கள் சொந்த சுயமான சந்தோஷமாய் விதைப்பீர்கள் என்றால் നിന്റെ തലമുറ അനുഗ്രഹം പ്രാപിക്കും. உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுங்க. ജോലിക്ക് വേണ്ടി ആരുടെയും കാല് പിടിക്കണ്ട. வேலைக்காக நீ யாருடைய காலையை பிடிக்க வேண்டாம். അവസരം തേടി ആരുടെയും പുറകെ നടക്കണ്ട. வாய்ப்பை தேடி யாருக்கு பின்னாடி நீ நடக்க வேண்டாம். സകല അവസരങ്ങളും ഉയർച്ചകളും നിന്നെ തേടി വരും. எல்லா உயர்வுகளும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும். Praise the Lord. ஆமென். ഈ ഭാഗത്തിൽ വരുന്നതിന് തൊട്ട് മുമ്പ് இந்த பகுதிக்கு வருவதற்கு கொஞ்சம் முன்பாக 26 അധ്യായം 1 മുതൽ വായിക്കുമ്പോൾ 26வது அதிகாரம் 1லிருந்து வாசிக்கும் போது അബ്രഹാമിന്റെ കാലത്ത് ഉണ്ടായ ക്ഷാമം വന്നു. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சம் அவருடைய காலகட்டத்தில் வந்தது. അല്ലെങ്കിൽ ഉൽപ്പത്തി പുസ്തകം 26 അധ്യായം വായിക്കുമ്പോഴും ஆதியாகமம் புத்தகம் 26வது அதிகாரத்தை வாசிக்கும் போதும் 12 അധ്യായം വായിക്കുമ്പോഴും ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரத்தை வாசிக்கும் போதும் അപ്പന്റെയും മകന്റെയും അവസ്ഥ ഏകദേശം ഒരുപോലുള്ള സാഹചര്യത്തിൽ പോകുന്നത് കാണാൻ കഴിയും. தகப்பனுடைய மகனுடைய சூழ்நிலைகள் ஏறக்குறைய ஒரே போல ஒத்து போகிற சூழ்நிலையா இருந்தது. അബ്രഹാമിന്റെ കാലത്തും ஆபிரகாமுடைய காலகட்டத்திலும் ഇതുപോലൊരു ക്ഷാമം ഉണ്ടായി. அங்கே ஒரு பஞ்சம் உண்டானது.
അമ്മ ഇസഹാക്കിന്റെ കാലത്തും ஈசாக்கினுடைய காலகட்டத்திலும் ഒരു ക്ഷാമം ഉണ്ടാകുന്നു. ஒரு பஞ்சம் உண்டாயிருந்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അമ്മ അബ്രഹാം ഫറവോനെ അഭയം തേടാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஆபிரகாம் பார்வோனிடத்திலே தஞ்சம் புகும்படியாய் போக நினைக்கிறான். ഇസഹാക്ക് അബീമലേക്കിനെ അഭയം തേടാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஈசாக்கு அபிமெலேக்கிடத்திலே தஞ்சம் புக விரும்பினான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അബ്രഹാം ഫറവോന്റെ അടുക്കൽ പോയി ஆபிரகாம் பார்வோன் அருகே சென்று സാറ തന്റെ സിസ്റ്റർ എന്ന് പറയുന്നു. சாராளை தன் சகோதரி என்று சொல்லுகிறான். ഇസഹാക്ക് ஈசாக்கு അബീമലേക്കിന്റെ അടുത്ത് പോയിട്ട് அபிமெலேக்கிடத்திலே போய் റിബേക്ക എന്റെ സിസ്റ്റർ എന്ന് പറയുന്നു. ரெபெக்காளை தன் சகோதரியாக சொல்லுகிறான். ഹല്ലേലൂയ. രണ്ടുപേരും ரெண்டு பேரும் തന്റെ ഭാര്യമാരുടെ സൗന്ദര്യത്തിൽ പേടിച്ച് தன்னுடைய மனைவிக்கு இருக்கக்கூடிய அழகை கண்டு பயந்து ജീവഹാനി വരുമെന്ന് പറഞ്ഞ് அவர்களுக்கு உயிருக்கு சேதம் உண்டாகும் என்று அறிந்து തന്റെ ഭാര്യമാരെ സഹോദരിമാരെന്ന് പറയുന്നു. தன்னுடைய மனைவிகளையே சகோதரிகள் என்று சொன்னார்கள். സാറയെ ഫറവോൻ പിടിച്ചുകൊണ്ട് പോകുന്നു. சாராளை பார்வோன் கொண்டு செல்லுகிறான். ആമേൻ. റിബേക്കയെ ആമേൻ അബീമലേക്ക് പിടിച്ചുകൊണ്ട് പോകുന്നു. ரெபெக்காளை அபிமெலேக்கு கொண்டு செல்கிறான். ഒരു പാരമ്പര്യം പിന്തുടരുന്നത് കാണാൻ കഴിയും. ஒரு பாரம்பரிய கிரியை பின்தொடர்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ഇന്ന് പകൽ ഈ വചനം இந்த കേട്ടോണ്ടിരിക്കുമ്പോൾ பகலிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது നിങ്ങളുടെ അപ്പന്റെയോ അപ്പന്റെയോ പാരമ്പര്യം നിന്നെ പിന്തുടരുന്നു എങ്കിൽ உங்களுடைய தகப்பனுடைய அல்லது தாத்தாவுடைய பாரம்பரியம் உங்களையும் பின்தொடர்கிறது என்றால், ശാപം നിങ്ങളെ പിന്തുടരുന്നു എങ്കിൽ பஞ்சம் உங்களை பின்தொடர்கிறது என்றால், ആമേൻ. ശാപം പിന്തുടരുന്നു എങ്കിൽ சாபம் உங்களை பின்தொடர்கிறது என்றால், രോഗം പിന്തുടരുന്നു എങ്കിൽ வியாதி பின்தொடர்கிறது என்றால், ഞെരുക്കം പിന്തുടരുന്നു എങ്കിൽ நெருக்கம் பின்தொடர்கிறது என்றால், ഇന്ന് പകൽ ഒരു സൊല്യൂഷനുമായി വന്നിരിക്കുന്നു. இந்த பகலிலே ஒரு பரிகாரத்தோடு வந்திருக்கிறார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്വത്രം പറഞ്ഞാട്ട് கரங்களை தட்டி இந்த பகலிலே கர்த்தரை துதிப்போம். സകല പാരമ്പര്യങ്ങളും எல்லா பாரம்பரியங்களும் ഇന്ന് പകൽ അഴിഞ്ഞു മാറട്ടെ. இந்த பகலில் அழிந்து மாறட்டும். കരങ്ങളെ തട്ടി கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ പാരമ്പര്യമായി പിന്തുടരുന്ന ഒരു രോഗമാണ് இந்த பாரம்பரியமாய் தொடர்ந்து வருகிற வியாதிதான் ഡയബറ്റീസ്, ഷുഗർ എന്ന് പറയുന്നത്. டயபெட்டிஸ், சுகர், சக்கரை வியாதி என்று சொல்லுவது. ഈ ഡയബറ്റീസ്, ഷുഗർ, കൊളസ്ട്രോള് ഈ ട്രീറ്റ്മെന്റിന് പോകുമ്പോ இந்த டயபெட்டிஸ், சுகர், கொலஸ்ட்ரால் இப்படிப்பட்ட வியாதிக்கு சிகிச்சைக்காக நீங்கள் போகும்போது, തൈറോയിഡ് സംബന്ധമായ രോഗങ്ങൾ ട്രീറ്റ്മെന്റിന് പോകുമ്പോ தைராய்டு சம்பந்தப்பட்ட வியாதிக்கு நீங்கள் சிகிச்சைக்காய் போகும்போது ഡോക്ടർ നിങ്ങളോട് ചോദിക്കും, டாக்டர் உங்களை பார்த்து கேட்பார், നിങ്ങളുടെ വീട്ടിൽ വേറെ ആർക്കെങ്കിലും ഉണ്ടോ? இந்த வியாதி உங்க வீட்டுல உள்ள வேற யாருக்காவது இருந்துச்சா? അപ്പനോ അമ്മച്ചിക്കോ അപ്പനോ ഉണ്ടോ? தகப்பனுக்கோ அல்லது பாட்டிக்கோ தாத்தாவுக்கோ இது இருந்துச்சா? അവർക്കുണ്ടെങ്കിൽ அவர்களுக்கு இருந்தால் ഇത് ട്രീറ്റ് ചെയ്ത് സൗഖ്യമാക്കുന്നത് ഇച്ചിരി ബുദ്ധിമുട്ടാണ്. இத சிகிச்சை செய்து இதை சரிப்படுத்துவது கொஞ்சம் கஷ்டம்தான். ഇതൊരു ട്രഡീഷണൽ ആണ്. இது ஒரு பாரம்பரியம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். യേശു പറയും, இயேசு சொல்லுவார், നിന്റെ അപ്പനുണ്ടെങ്കിലും അപ്പനുണ്ടെങ്കിലും നിന്നെ ഞാൻ സൗഖ്യമാക്കും. உன் தகப்பனுக்கு இருந்தாலும் சரி, உன் தாத்தாவுக்கு இருந்தாலும் சரி, உன்னை நான் குணப்படுத்துவேன். കരങ്ങളെ അടിച്ച് സകല ഷുഗർ പേഷ്യന്റും കൈയടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിക്ക്. எல்லா சக்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்ட எல்லோரும் கையை தட்டி கர்த்தரை துதிங்க. എല്ലാ ഡയബറ്റീസ് പേഷ്യന്റും കൈയടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിക്ക്. எல்லா டயபெட்டிஸ் பேஷண்டும் கையை தட்டி கர்த்தரை துதிங்க. എല്ലാ കൊളസ്ട്രോൾ പേഷ്യന്റും കൈയടിച്ച് ദൈവത്തെ ആരാധിക്കുക. எல்லா ஆமென் கொலஸ்ட்ரால் வியாதி உள்ளவர் கையை தட்டி கர்த்தரை துதிங்க. എല്ലാ തൈറോയ്ഡ് പേഷ്യന്റും കൈയടിച്ച് ആരാധിക്കുക. எல்லா தைராய்டு பேஷண்ட் கையை தட்டி கர்த்தரை துதிங்க. ഇന്ന് നിന്റെ സൗഖ്യത്തിന്റെ പകലാണ്. இன்று உன் சுகத்தின் நாள். കരങ്ങളെ തട്ടി கரங்களை அடித்து ஹalleluya ஹalleluya. പോരാ പോരാ. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. അന്യഭാഷ പറഞ്ഞ ആരാധിച്ചു. அந்நிய பாஷை சொல்லி கர்த்தரை യേശുവിന്റെ ஆராதிங்க. നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் പാരമ്പര്യമായി വരുന്ന സകല ഷുഗർ രോഗങ്ങളും பாரம்பரியமாய் வருகிற எல்லா சக்கரை வியாதிகளும், എല്ലാ കൊളസ്ട്രോളുകളും எல்லா கொலஸ்ட்ரால்களும், സകല തൈറോയിഡുകളും எல்லா தைராய்டுகளும் ഇന്ന് പകല് இந்த பகல் സൗഖ്യമാകും. சுகமாகட்டும். Receive the power of Holy. ஓ பரிசுத்தாவியின் வல்லமையை பெற்றுக்கொள். അന്യഭാഷ പറഞ്ഞ அந்நிய பாஷை சொல்லி ஆராதிங்க ஆராதிங்க. തൈറോയ്ഡ് രോഗമുള്ളവർ പ്രാർത്ഥിച്ചോ. தைராய்டு வியாதி உள்ளவர்கள் ஜெபிங்க. തൈറോയ്ഡ് രോഗമുള്ളവർ പ്രാർത്ഥിച്ചോ. தைராய்டு வியாதி உள்ளவர்கள் ஜெபிங்க. ഷുഗർ രോഗമുള്ളവർ പ്രാർത്ഥിച്ചോ. சுகர் வியாதி உள்ளவர்கள் ஜெபிங்க. കമാൻ കമാൻ കമാൻ. கமான் கமான். சபையை கைகளை தட்டி கைகளை സൗഖ്യമാക്കുന്നു. இயேசு உங்களை சுகமாக்குறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya ഹല്ലേലൂയ. ஹalleluya. വേദപുസ്തകത്തിൽ നമ്മൾ ഉൽപ്പത്തി തൊട്ട് വെളിപ്പാട് വരെ നമ്മൾ നോക്കുമ്പോൾ வேத புத்தகத்தில் நீங்கள் ஆதியாக முதலாய் வெளிப்படுத்துகிற விசேஷ வரையிலும் பார்ப்போம் என்றால், ദൈവത്തിന് ഒരു വ്യക്തിയോട് സംസാരിക്കാൻ താല്പര്യമുണ്ട് എങ്കിൽ, தேவன் ஒரு மனுஷனோடு பேச விருப்பம் உண்டு என்றால்,
ഒന്നേ ഒരു പ്രവാചകനെ ദൈവം അയക്കും. ஒன்று ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அவனிடமாய் அனுப்புவார். Praise the Lord. Hallelujah. പഴയ നിയമത്തിൽ பழைய ஏற்பாட்டில் അവർ സഞ്ചരിച്ചിരുന്ന വാഹനം വരെ പ്രവചിച്ചു. ஆமென். அவர்கள் பிரயாணப்பட்ட வாகனம் வரையிலும் தீர்க்கதரிசனம் சொன்னச்சு. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നീ ഓടിച്ചു പോകുന്ന நீங்க ஓட்டிட்டு போற നിന്റെ വാഹനം உங்க வாகனம் നിന്നോട് പ്രവചിക്കും. உங்களை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கும். പഴയ നിയമത്തെ ബിലയാമിന്റെ വാഹനമായിരുന്നു കഴുത. ஆமென். பழைய ஏற்பாட்டிலே பிலேயாமுடைய வாகனம் தான் இந்த கழுத வண்டி. அல்லேலூயா. റൂട്ട് തെറ്റിയപ്പോ കഴുത സംസാരിച്ചു. ஆமென். வழி மாறின போது அந்த கழுதையே பேச ஆரம்பிச்சிருச்சு. നിന്റെ ഗൂഗിൾ മാപ്പ് തെറ്റ്, கூகுள் மேப் தப்பாயிடுச்சு. ഗൂഗിൾ മാപ്പ് ചേച്ചി പറയുന്നത് തെറ്റ്, ஆமென். கூகுள் மேப் அக்கா சொல்றாங்களே அந்த வழி தப்பான வழி. ഗൂഗിൾ മാപ്പ് അണ്ണൻ പറയുന്ന തെറ്റ്, கூகுள் மேப் அண்ணன் சொல்ற அந்த வழி தப்பான வழி. നീ ദൈവ വഴിയല്ല പോകുന്ന ബിലയാമേ. பிலேயாமே நீ தேவனுடைய வழியில போயிட்டு இல்ல. എന്താ എന്താ സംസാരിച്ചേ? என்ன பேசினா? വാഹനം സംസാരിച്ചു. പറഞ്ഞേ, சொல்லுங்க. வாகனம் பேசினது. വാഹനം സംസാരിച്ചു. கையை கொடுத்து சொல்லுங்க, வாகனம் பேசினது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ബിലയാമിന്റെ വാഹനം ബിലയാമിനോട് പ്രോഫസി പറഞ്ഞു. ஓ பிலேயாமுடைய வாகனமே பிலேயாம பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഒന്ന് ദൈവം പ്രവാചകന്മാരെ അയക്കും. ஒன்று தேவன் தீர்க்க தரிசிகளை அனுப்புவார். അല്ലെങ്കിൽ നീ സഞ്ചരിക്കുന്ന വാഹനത്തിലൂടെ ഇടപെടും. ஓ நீங்க போகிற வாகனத்தின் மூலமாய் பேசுவார். ബൈബിളിൽ ഇല്ലെന്ന് പറഞ്ഞ് ഞാനൊരു ദുരുപദേശ പ്രസംഗകനാണെന്ന് പറയരുത് കേട്ടോ. இது வேதத்துல இல்லன்னு சொல்லி நீங்க ஆமே நான் ஒரு குரு உபதேசகர் என்று சொல்லிட கூடாது. പഴയ നിയമത്തിൽ ബിലയാമിന്റെ വാഹനം കഴുതയായിരുന്നു. பழைய ஏற்பாட்டிலே பிலேயாமுடைய வாகனம் கழுத வண்டியா இருந்தது. ബിലയാമിന്റെ വാഹനത്തെ കുറിച്ചാ പറഞ്ഞത്, നിന്റെ സ്വിഫ്റ്റ് കാറിനെ കുറിച്ചല്ല പറഞ്ഞത്. நான் பிலேயாமுடைய வாகனத்தை குறித்து தான் சொன்னேன், உங்க ஷிஃப்ட் காரை குறித்து சொல்லல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൂതന്മാരെ ദൈവം അയച്ച് സംസാരിക്കും. தூதர்களை தேவன் அனுப்பி பேசுவார். പക്ഷെ ഇവിടെ നോക്കിക്കേ, இங்க பாருங்க, രണ്ടാമത്തെ വചനം വായിക്കുമ്പോ இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது ഒന്നാമത്തെ വചനത്തില് ஒன்றாவது வசனத்துல അബ്രഹാമിന്റെ കാലത്തുണ്ടായ ക്ഷാമം ஆபிரகாமுடைய காலத்துல உண்டான பஞ்சம் ഇസഹാക്കിന്റെ മേൽ വന്നപ്പോൾ ஈசாக்கின் மேலும் வந்தபோது ஈசாக்கு ഒരു റോങ് ഡിസിഷൻ എടുക്കുകയാണ്. ஒரு தவறான தீர்மானத்தை அவர் எடுக்கிறார். നിന്റെ ജീവിതത്തില് உங்க வாழ்க்கையில പ്രശ്നങ്ങൾ വരുമ്പോൾ, பிரச்சனைகள் வரும்போது, സാഹചര്യങ്ങൾ നിനക്കെതിരാകുമ്പോൾ, சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய் மாறும்போது, പ്രതിസന്ധികൾ വരുമ്പോൾ, ஆமை எதிர்ப்புகள் வரும்போது തെറ്റായ ഡിസിഷനുകൾ എടുക്കാൻ സാധ്യതയുണ്ട്. தவறான தீர்மானத்தை எடுக்க வாய்ப்பு உண்டு. അതുപോലെ அதை போல ஈசாக்கு ഒരു തെറ്റായ തീരുമാനമെടുക്കുകയാണ്. ஒரு தவறான தீர்மானத்தை அங்கே எடுக்கிறார். എന്ത് തീരുമാനം അറിയാമോ? என்ன தீர்மானம் தெரியுமா? ഇനി ഈ ചർച്ചിൽ നിൽക്കണ്ട, இனி இந்த சபையில நான் இருக்க விரும்பல, IPCയിൽ പോ, IPC சபைக்கு போறேன். ഏജിയിൽ നിന്നാ ശരിയാകത്തില്ല, ஏஜி சபையில நின்னா சரிப்படாது, എൽഷദായിൽ നിന്നാ ശരിയാകത്തില്ല, எல்ஷடாயில இருந்தா சரிப்பட்டு வராது. അപ്പുറത്ത് ഒരാള് യഹോവ ഈരേ എന്ന് പറഞ്ഞൊരു ചർച്ച തുടങ്ങി. பக்கத்திலே ஒரு நபர் யெகோவா ஈரேன்னு சொல்லி சபை வச்சிருக்கிறாரு. അങ്ങോട്ട് പോകാം, அங்க போலாம். മനസ്സിലായോ? புரியுதா உங்களுக்கு? ഞാൻ പറഞ്ഞ പദം മനസ്സിലായോ? நான் சொன்ன அந்த காரியம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇവിടെ ഞാൻ ഒരു 7 വർഷമായിട്ട് ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുക. இங்க நான் ஒரு 7 வருஷமா ஆராதிக்கிறேன். ഒരു വിടുതലും ഇല്ല, ஒரு விடுதலையும் கிடையாது. അവിടെ യഹോവ ഈരേ ചർച്ചിൽ പോകുന്നവർക്ക് ஆனா அந்த யெகோவா ஈரே சபைக்கு போகிறவங்களுக்கு மட்டும் അപ്പപ്പോ വിടുതൽ കിട്ടിക്കൊണ്ടിരിക്കും. அப்பப்ப விடுதலை கிடைச்சிட்டே இருக்கு. അതുകൊണ്ട് ഒരു കാര്യം ചെയ്യാം, அதனால ஒரு காரியம் செய்யலாம். പതുക്കെ പതുക്കെ கொஞ்சம் கொஞ்சமா நழுவி അങ്ങോട്ട് പോ, அந்த பக்கமா போயிடலாம். പ്രൈസ് ദി ലോർഡ്. அல்லேலூயா. ഇവിടെ വരും, இங்க வருவாங்க, ഞായറാഴ്ച വരും, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, മുഖം കാണിക്കും, முகத்தை மட்டும் காட்டுவாங்க, പോവും, அப்புறம் போயிடுவாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. அல்லேலூயா. എന്നിട്ട് അവിടെ മറ്റിടത്ത് സ്പെഷ്യൽ മീറ്റിംഗ് എന്ന് പറഞ്ഞ് അവിടെ പോയിരിക്കുക. ஆனா அந்த இடத்துல விசேஷித்த கூட்டம்னு சொல்லி அங்க போய் உட்கார்றாங்க. ഈ വരുന്നത് ദൈവങ്ങളൊന്നും അല്ല കേട്ടോ, இங்க வர்றது தேவர்கள்லாம் தேவன் கிடையாது. ഈ സ്പെഷ്യൽ മീറ്റിംഗിൽ വരുന്നത് ദൈവങ്ങളൊന്നും അല്ല. அவன் ஸ்பெஷல் மீட்டிங்ல வருவது தேவன் கிடையாது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ആമേൻ. ஆமென். സ്പെഷ്യൽ മീറ്റിംഗുകൾക്ക് വരുന്നത് விசேஷித்த கூடுகைகளுக்கு வருவது അപ്പോസ്തലനായിരുന്നാലും പ്രവാചകനായിരുന്നാലും அப்போஸ்தலரா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, ആമേൻ, നിന്ന് മഴ പെയ്യിക്കുന്നവനാണെങ്കിലും இருந்து மழைய கீழே கொண்டு வரவரா இருந்தாலும் சரி, അവർ ദൈവം അല്ല. அவர்கள் தேவன் அல்லவே. Praise the Lord. அல்லேலூயா. അങ്ങനെ ഐസക്ക് அப்படியாக ஈசாக்கு ഒരു റോങ് ഡിസിഷനിലേക്ക് വരികയാണ്. ஒரு தவறான முடிவு எடுக்கிறார். ഇനി ഇവിടെ നിൽക്കണ്ട, இனி இங்க நிக்க வேண்டாம், ഈജിപ്തിൽ പോകാം, எகிப்துக்கு நேராய் போகலாம். Praise the Lord. அல்லேலூயா.
അവിടെ നൈൽ നദിയുണ്ട്. அங்கே நைல் நதி இருக்கிறது. ഐസക്കിന്റെ മൈൻഡ്, മനോഭാവം. ஈசாக்கினுடைய மனநிலை. ഞാൻ ഗാരാറിലാണ് നിൽക്കുന്നത്. இப்போ நான் கேராரூர்ல தான் இருக்கேன். അത് വരണ്ട പ്രദേശമാണ്. அது வறண்ட பூமி. അവിടെ വെള്ളമില്ല. அங்க தண்ணீர் இல்ல. ഈജിപ്തിൽ പോയാൽ, எகிப்துக்கு போனால் അവിടെ നൈൽ നദിയുണ്ട്. அங்கே நைல் நதி இருக்கிறது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. പുറമേ ഉള്ള സൗന്ദര്യം കണ്ടിട്ട് வெள்ள இருக்கிற வெளிப்படையான அழகை கண்டு അങ്ങോട്ട് പോകരുത്. அந்த பக்கத்துல போயிடாதே. നമ്മളെ ചർച്ച് ഷീറ്റ് ഇട്ട ചർച്ച്, நம்ம சபை சீட்டு போட்ட சபை. സ്റ്റെപ്പ് കയറി മേളിൽ പോണം. படியேறிதான் மேல வரணும். കുട്ടപ്പൻ പാസ്റ്റർ ഇപ്പൊ ഒരു ചർച്ച് വെച്ചിട്ടുണ്ട്. குட்டப்பம் பாஸ்டர் இப்போ ஒரு சபையை வச்சிருக்காரு. നല്ല AC ചർച്ച്, நல்ல ஏசி சர்ச்சு. കാറിൽ നിന്ന് അങ്ങോട്ട് കാലെടുത്ത് വെച്ചാ മതി. கார்ல இருந்து இறங்கி கால் எடுத்து வச்சாலே போதும். ചർച്ചിനകത്ത് കയറി പോകും. என் சபைக்குள்ளேயே போயிடுவேன். ഇടയ്ക്കിടയ്ക്ക് പുകയും വെടിയും ഒക്കെ വരുന്നുണ്ട്. ஆமே, இட நேரத்துல புகையும் வெடியெல்லாம் வந்துட்டு இருக்கு. പ്രൈസ് ദി ലോർഡ്. அல்லேலூயா. ബ്രേക്ക് ഡാൻസ് ഉണ്ട്. பிரேக் டான்ஸ் இருக்கு. ഒരുപാട് നല്ല അങ്ങോട്ട് പോവാം. ஆமே, அதனால அந்த பக்கம் போயிடலாம். அல்லேலூயா. ഇവിടെ വന്നിട്ട് പാസ്റ്റർ ഫൈബറിന്റെ കസേര ഇട്ടിരിക്കുന്നത്. இங்க பாஸ்டர் ஃபைபர் சேர் தான் போட்டுருக்காங்க. മറ്റേ ചർച്ചിലെല്ലാം കുഷൻ ചർച്ച്. ஆமே, அந்த சர்ச்சில எல்லாம் பயங்கரமா மெத்தையில குஷன் சீட் போட்டுருக்காங்க. അല്ലേ? അപ്പൊ അവിടെ പോയി ഇരിക്കാം. அதனால அங்க போய் உட்கார்ந்துடலாம். ആദിമസഭയിലെ ഇതുപോലെ കസേരയിലും കുഷൻ സീറ്റിലോ ഒന്നും അല്ല ഇരുന്നത്. ஆதி காலத்து சபையில இப்படிப்பட்ட நாற்காலியிலயோ அல்லது குஷன் சேர்லயோ உட்காரல. ഡോക്ടർ നവരാജ് അവர்களോട് ചോദിച്ചാൽ, டாக்டர் நவராஜ் அவர்களிடத்தில் கேட்டால், തറയിലിരുന്ന്, தரையில உட்கார்ந்து, മുഴങ്കാലിലിരുന്ന്, முழங்காலிலே இருந்து, കാലിലൊക്കെ നല്ല കറുത്ത കളറ്, காலெல்லாம் நல்ல காய்த்து போய், ഇപ്പോഴത്തെ പാസ്റ്റർമാരുടെ മുട്ടിലും കാലിലും ഒക്കെ തൊട്ടാ, இப்ப உள்ள பாஸ்டருடைய முழங்காலையும் காலையும் தொட்டா പഞ്ഞി പോലെ ഇരിക്കും. பஞ்சு போல சாஃப்டா இருக்கும். പ്രൈസ് ദി ലോർഡ്. அல்லேலூயா. കരമേന്തി. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு. ഞാനൊക്കെ മുഴങ്കാലിലിരുന്ന് 12 മണിക്കൂർ പ്രാർത്ഥിച്ചിട്ടുണ്ട്. நாளெல்லாம் 12 மணி நேரம் முழங்காலிலே நின்று ஜெபித்திருக்கிறேன். മുഴങ്കാലിൽ നിന്ന് ആരാധിച്ചിട്ടുണ്ട്. முழங்காலிலே நின்று ஆராதித்திருக்கிறேன். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. എനിക്ക് ഈ കസേരയിലൊന്നും ഇരുന്ന എനിക്ക് പ്രാർത്ഥനയൊന്നും വരത്തില്ല. சேர்லலாம் உட்கார்ந்து ஜெபித்தா எனக்கு ஜெபம் வராது. അങ്ങനെയല്ല, അങ്ങനെ ശീലിച്ചതുകൊണ്ട് കേട്ടോ. அப்படி நான் பழக்கப்பட்டதுனாலதான். അല്ലാതെ തറയിൽ ഇരുന്നാലേ ദൈവം പ്രാർത്ഥന കേൾക്കുന്നൊന്നുമില്ല. அல்லாம தரையில உட்கார்ந்தாதான் தேவன் ஜெபத்தை கேட்பார் என்றெல்லாம் கிடையாது. നിങ്ങൾ 5 സ്റ്റാർ ഹോട്ടലിൽ ഇരുന്ന് പ്രാർത്ഥിച്ചാലും ദൈവം കേൾക്കും. நீங்க 5 நட்சத்திரம் ஹோட்டல்ல இருந்து ஜெபம் பண்ணாலும் தேவன் கேட்பார். റെയിൽവേ സ്റ്റേഷനിൽ ഇരുന്ന് പ്രാർത്ഥിച്ചാലും ദൈവം കേൾക്കും. ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்பார். അങ്ങനെ കർത്താവിന് പാർഷ്യാലിറ്റി ഒന്നുമില്ല. அப்படி கர்த்தருக்கு கருத்து வேறுபாடே கிடையாது. ഐസക്ക്, ஈசாக்கு, ഹല്ലേലൂയ, அல்லேலூயா, ആമേൻ, നൈലിന്റെ ഭംഗി കണ്ട്, அந்த நைல் நதியின் அழகை கண்டு നൈലിലോട്ട് പോകാൻ പ്ലാൻ ചെയ്യുക. நைல் நதிக்கு நேராய் போக திட்டம் போடுகிறார். എന്താണ് നൈൽ എന്ന് അറിയാമോ? நைல் என்று சொன்னால் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? ഈ നൈൽ നദിയെ, இந்த நைல் நதியை അവകാശം വച്ചിരിക്കുന്ന ഒരു ദേവൻ ഈജിപ്തിലുണ്ടായിരുന്നു. உரிமை பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தேவன் எகிப்திலே இருந்தது. ആ ദേവന്റെ പേരാണ്, அந்த தேவனுக்கு பேருதான் ഹാപ്പി. ஹாப்பி, HAPPY. HAPPY. ഹല്ലേലൂയ. നൈൽ നദിയിൽ മറഞ്ഞിരുന്ന ദേവന്റെ പേരാണ് நைல் நதியிலே மறைந்து ஒளிந்திருந்த தெய்வர்களின் பேர்தான் ഹാപ്പി. ஹாப்பி. ഹാപ്പി ആകാൻ വേണ്ടിട്ട് ഇസഹാക്ക് അങ്ങോട്ട് പോകാൻ പോകുന്നു. அதனால ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லி ஈசாக்கு நைல் நதிக்கு போக திட்டம் போடுகிறார். ഇങ്ങനെ പ്ലാൻ ചെയ്തിരിക്കുമ്പോൾ இப்படி திட்டம் போட்டிருக்கும் போது ദൈവം പ്രത്യക്ഷപ്പെട്ടു. தேவன் அவனுக்கு முன்பதாய் வெளிப்பட்டு வந்தார். രണ്ടാമത്തെ വചനം, 2வது வசனம். ഹല്ലേലൂയ, വായിച്ചേ. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. കണ്ടോ? പ്രവാചകനിലൂടെ ദൈവം ഇടപെട്ടു. தீர்க்கதரிசிகளின் மூலமாய் தேவன் பேசினார். വാഹന മൃഗങ്ങളിലൂടെ ഇടപെട്ടു. ஆமென். மிருகத்தின் மூலமாய் தேவன் பேசினார். ആമേൻ. ദൂതന്മാരെ ദൈവം അയച്ചു. தூதர்களை தேவன் அனுப்பினார். ഇസഹാക്കിന്റെ അടുക്കൽ ஈசாக்கின் அருகே ദൂതനെ അയച്ചില്ല, தூதனை அனுப்பவில்லை, പ്രവാചകനെ അയച്ചില്ല, தீர்க்கதரிசி அனுப்பவில்லை, കുതിരയുടെയും കഴുതയുടെയും വാ തുറന്നില്ല, குதிரையுடையோ கழுதையுடைய வாயை கர்த்தர் திறக்கவில்லை. ദൈവം തന്നെ പ്രത്യക്ഷപ്പെട്ടു. தேவனே வெளிப்பட்டு வந்தார். നമ്മൾ ചിന്തിക്കും, நாம நினைப்போம், വാവ്, ഇസഹാക്ക് വണ്ടർഫുൾ സംഭവം തന്നെ. ஓ, ஈசாக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய மனுஷன்தான். ഇസഹാക്ക് ഒരു സംഭവം ആയതുകൊണ്ടല്ല, ஈசாக்கு ஒரு பெரிய மனுஷனா ஆனதுனாலே அல்ல, അവന്റെ അപ്പൻ അബ്രഹാം ഒരു സംഭവമായതുകൊണ്ടാണ്. அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஒரு பெரிய மனுஷனா இருந்தது. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுவோம், എന്തുകൊണ്ടാണ് ദൈവം
ഇസ്ഹാക്കിന്റെ മുമ്പിൽ പ്രത്യക്ഷപ്പെട്ടത്? எதற்காக தேவன் ஈசாக்குக்கு முன்பதாக வெளிப்பட்டு வந்தார்? തന്റെ അപ്പനായ അബ്രഹാം தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ദൈവത്തിന്റെ കൂടെ നടന്നവനായിരുന്നു. தேவனோடு கூட சேர்ந்து நடந்தவனாயிருந்தார். ദൈവത്തിന്റെ സ്നേഹിതനായിരുന്നു. தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். അബ്രഹാമിന് ദൈവം കൊടുത്ത വാക്കാണ്. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை தான், നിന്റെ മക്കളെ ഞാൻ ആകാശത്തിലെ നക്ഷത്രങ്ങളെ പോലെയും உன் தலைமுறையை உன் பிள்ளைகளை நான் வானத்தின் நட்சத்திரங்களை போல, സമുദ്രത്തിലെ മണൽത്തരി പോലെയും ஓ கடற்கரை மணலை போல ഞാൻ വർദ്ധിക്കും. நான் பெருக பண்ணுவேன். ആ വാക്ക് നിറവേറ്റാൻ വേണ്ടിയിട്ട് அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படிக்காக ദൈവം പ്രത്യക്ഷമായി. தேவன் வெளிப்பட்டு வந்தார். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி നിന്റെ சொல்லுவோம். സാഹചര്യങ്ങൾ നിനക്കെതിരെയാകുമ്പോൾ, உன் சூழ்நிலைகள் உனக்கு எதிராய் மாறும்போது, പ്രതികൂലം നിനക്കെതിരെയാകുമ്പോൾ, உனக்கு போராட்டம் எதிராய் வரும்போது, പ്രതിസന്ധികൾ വരുമ്പോൾ, எதிர்ப்புகள் உனக்காக வரும்போது, ദൈവം ഡയറക്റ്റ് ആയിട്ട് தேவன் நேரடியாகவே നിനക്ക് വേണ്ടി ഇടപെടാൻ പോവും. உனக்காக பேச போகிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். ഇസ്ഹാക്കിന്റെ മുമ്പിൽ വെളിപ്പെട്ട അതേ ദൈവം ஈசாக்குக்கு முன்பாக வெளிப்பட்ட அதே தேவன் ഇന്ന് പകല് இந்த பகலே സഭയിൽ ഇറങ്ങി വന്നിട്ടുണ്ട്. சபையிலே இறங்கி வந்திருக்கிறார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. അമ്മേ, സങ്കീർത്തനം 37:3 പറയുന്നത് പോലെ, சங்கீதம் 37:3 சொல்லுவது போல, ദേശത്ത് പാർത്ത് വിശ്വസ്തത ആചരിക്കാം. தேசத்தில் குடியிருந்து ஆமென் ஆண்டுகோள் என்று അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ சொல்லப்பட்ட കൊടുത്തിട്ട് പറ. கரங்கெடுத்து சொல்லுங்க. നീ എവിടെ നിൽക്കുന്നോ நீ எங்க இருக்கிறாயோ അവിടെ அங்கே നീ വിശ്വസ്തനായിരിക്കും. உண்மையா இருக்க வேண்டும். Praise the Lord. அல்லேலூயா. നിന്റെ ഡെസ്റ്റിനി, உங்களுடைய நோக்கம், ശ്രദ്ധിച്ചോ, നിന്റെ ഡെസ്റ്റിനി ஆமென், நீங்கள் சென்று சேரக்கூடிய நோக்கம், നീ ഇപ്പൊ നിൽക്കുന്ന സ്ഥലമാണ്. ஆமென், நீ நிற்கிற இடம்தான். Praise the Lord. அல்லேலூயா. പറഞ്ഞില്ല, ഉറച്ചു പറഞ്ഞേ. ஆமென். சத்தமா சொல்லுங்க. നിന്റെ ഡെസ്റ്റിനേഷൻ, ஆமென், நீங்க போய் சேர வேண்டிய இடம், നീ ഇപ്പോൾ എവിടെയാണോ நீ നിൽക്കുന്നത് எங்க நிக்கிறீங்களோ അവിടെയാണ്. அதுதான் உங்க நோக்கம். அதுதான். നീ എൽഷദായ് ഏജിയിൽ വന്നു എങ്കിൽ, நீங்க எல்ஷடா ஏஜ் சபையில வந்தீர்கள் என்றால், ഏത് സാഹചര്യം നിനക്കെതിരെ വന്നാലും, எந்த சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், എന്ത് പ്രതികൂലം വന്നാലും, எந்த போராட்டம் வந்தாலும், നീ അവിടെ പിടിച്ചു നിൽക്കണം. நீங்க அங்க உறுதியாய் நிற்க வேண்டும். ഇന്നലെ ഒരു സഹോദരിക്ക് ഇന്നലെ രാത്രി ചെറിയൊരു ആക്സിഡന്റ് ഉണ്ടായി. ஆமென். நேற்று ஒரு சகோதரிக்கு ஒரு விபத்து உண்டானது. ചില ചർച്ചിലാണെങ്കിൽ അത് മതി ചർച്ച മാറിപ്പോവാൻ. ஆமென். சில சபையா இருந்தா அது போதும், அந்த விஷயம் வச்சு ஆமென் வேற சபைக்கு போயிடுவாங்க. സാത്താനന്റെ തലയിൽ ഉരുട്ടിയിട്ടെന്ന് പറഞ്ഞിട്ട് சாத்தான் என் தலையில உருட்டி போட்டான்னு சொல்லி എന്നോട് ദൈവാത്മാവ് പറഞ്ഞു, இடத்தில் தேவாவியன் சொன்னார். 2025 2025 ആ കുടുംബം அந்த குடும்பம் ഒരു അത്ഭുതമായി മാറും. ஒரு அற்புதமாய் மாறிவிடும். അത്ഭുതങ്ങളെ കാണുന്ന ഒരു കുടുംബമായി മാറും. அற்புதங்களை பார்க்கிற ஒரு குடும்பமாய் மாறிவிடும். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. എന്ന് പകല് പറഞ്ഞ്, இத பகல்ல சொல்லுங்க. എന്ത് പ്രതികൂലം വന്നാലും, എന്ത് പ്രതിസന്ധി വന്നാലും, எந்த போராட்டமே எதிர்ப்பே வந்தாலும், ഞാൻ നിൽക്കുന്ന സ്ഥലത്ത് நான் இருக்கிற இடத்திலே ഞാൻ വിശ്വസ്തയോടെ നിൽക്കും. நான் உண்மையா இருப்பேன். നീ അങ്ങനെ ചെയ്താൽ நீங்க அப்படி செய்தால் നിന്റെ ദേശത്ത് ദൈവം നിന്നെ മാനിക്കും. உங்க தேசத்துல கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். നിന്റെ ദേശത്ത് ദൈവം നിനക്ക് ഇടം ഒരുക്കും. உங்க தேசத்துல கர்த்தர் உங்களுக்கு இடத்தை ஏற்படுத்துவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രി ഇന്ന് പകൽ എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? இந்த பகல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം ഇസ്ഹാക്കിനെ അനുഗ്രഹിച്ചു. தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ഇസ്ഹാക്ക് നിന്ന ഇടത്ത് ஈசாக்கு நின்ற இடத்திலே നൈൽ നദിയെ കാട്ടിയും കൂടുതൽ நைல் நதியை விடவும் அதிகமாய் വെള്ളത്തെ ദൈവം ഒരുക്കി. தேவன் தண்ணீரை ஆயத்தப்படுத்தினார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അബീമേലെക്ക്, அபிமெலேக்கு, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഇസ്ഹാക്കിന്റെ ഭാര്യ റിബേക്കയെ പിടിച്ചോണ്ട് പോകുന്നു. ஈசாக்கினுடைய மனைவியாகிய ரெபெக்காளை கொண்டு செல்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. 11-ാം അധ്യായം വന്നപ്പോൾ 11ஆம் அதிகாரம் வந்தபோது അബീമേലെക്ക് പറയുക, அபிமெலேக்கு சொல்லுகிறார், ഒരു പുരുഷനും ஒரு புருஷனும் ഇസ്ഹാക്കിന്റെ ഭാര്യയെ തുടരുത്. அவன் ஈசாக்கினுடைய மனைவியை தொடக்கூடாது. അവനെ തൊട്ടാൽ அவனை தொட்டால் ഞാൻ அவനെ കൊന്നുകളയും. நான் அவனை கொன்று போடுவேன். Praise the Lord. ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க. റോയൽ ഡിക്ലറേഷൻ. சொல்லுங்க. ராஜரீக அறிக்கை. 3 കാര്യം ഞാൻ പറയുന്നു. 3 காரியம் சொல்லுகிறேன். നീ ദൈവം പറയുന്നത് കേട്ടാൽ, நீங்க தேவன் சொல்லுவதை கேட்டால் ഒരു റോയൽ ഡിക്ലറേഷൻ ஒரு നിനക്കുണ്ട്. ராஜரீக அறிக்கை உங்களுக்காய் புறப்படும். 2, இரண்டாவதாக റോയൽ പ്രൊട്ടക്ഷൻ. ஓ ராஜரீக பாதுகாவல். പറഞ്ഞേ, 1 റോയൽ ഡിക്ലറേഷൻ, முதலாவது ராஜரீக அறிக்கை, റോയൽ പ്രൊട്ടക്ഷൻ, இரண்டாவதாக ராஜரீக பாதுகாப்பு, 3 மூன்றாவதாக റോയൽ പ്രൊഡക്ടിവിറ്റി. ஓ ராஜரீக ஆமென் உற்பத்திகள். Praise the Lord. ஹalleluya. എനിക്ക് ഒത്തിരി പറയണമെന്നുണ്ട്, സമയമില്ലാത്തതുകൊണ്ട് ഞാൻ ഇവിടെ സ്റ്റോപ്പ് அதிக ചെയ്യാം. காரியங்களை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது, ஆனால் நேரம் இல்லாததால் இங்கே நிறுத்துகிறேன். ഇസ്ഹാക്ക് വിതച്ചു, ஈசாக்கு விதைத்தான். 30, 60, 100 മേനി കൊയ്തു. 30, 60, 100 மேனி மடங்கை பலனை அவன் அறுவடை செய்தான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അമ്മേ, ലൂക്കോസ് സുവിശേഷം லூக்கா எழுதின சுவிசேஷம் 12-ാം അധ്യായം ஆமை 12ஆம் அதிகாரம் 7-ാമത്തെ വചനം 7வது வசனம் വായിച്ചേ.
உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം എഴുന്നേറ്റ സിയോൻ പുത്രിയുടെ കണ്ണുനീർ തുടയ്ക്കും. தேவன் எழுப்பின சியோன் குமாரத்தினுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 5 വായിക്കുമ്പോൾ யோவான் சுவிசேஷம் 5 வாசிக்கும்போது അതത് സമയത്ത് ஆமென், அந்தந்த நேரத்தில் ദൂതൻ കുളത്തെ കലക്കുമ്പോൾ தூதன் குளத்தை கலக்கும் போது ആ കുളത്തിൽ ഇറങ്ങുന്നവർ സൗഖ്യം പ്രാപിച്ചുകൊണ്ടിരുന്നു. அந்த குளத்துல இறங்குகிறவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ഇരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, എനിക്കൊരു സമയമുണ്ട്, இதுக்கு ஒரு நேரம் உண்டு. ഈ കഷ്ടത മാറുന്ന ഒരു സമയമുണ്ട്, இந்த கஷ்டம் மாற ஒரு நேரம் இருக்கு, ഈ ഞെരുക്കം മാറുന്ന ഒരു സമയമുണ്ട്, நெருக்கம் மாறக்கூடிய ஒரு நேரம் உண்டு. അന്ന് ഞാനൊരു 100 മേനി കൊയ്യും, அந்த இனக்குரிய 100 மடங்கை அறுவடை செய்வேன். 100 മേനി കൊയ്ത്ത് ഞാൻ കാണും. 100 மடங்கான அறுவடையை நான் பார்ப்பேன். അപ്പാപ്പനും അപ്പച്ചനും അനുസരിച്ചപ്പോൾ ஆமென், ஹல்லேலூயா. தகப்பனும் தாத்தாவும் கீழ்ப்படிந்த போது ദൈവം ചെറുമകനെ അനുഗ്രഹിക്കുകയാണ്. தேவன் இளைய பேரனை ஆசீர்வதிக்கிறார். ഉൽപ്പത്തി പുസ്തകം 41 അധ്യായം ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் 47 മുതൽ 49 വരെ വായിക്കുമ്പോൾ 47 49 வரை வாசிக்கும் போது ഒരു റോയൽ ബ്ലെസ്സിംഗ് നമുക്ക് അവിടെ കാണാൻ കഴിയും. அங்கே நம்மால ஒரு ராஜரீக ஆசீர்வாதத்தை நம்மால பார்க்க முடியும். വായിച്ചാട്ടെ. ഉൽപ്പത്തി പുസ്തകം ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 41 അധ്യായം 41 அதிகாரம் അതിന്റെ 47 മുതൽ 49 വരെ. ஆமென். 47 49 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியத்தில் எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்த கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததா இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അബ്രഹാം ஈசாக்கு യാക്കോബ് ദൈവത്തിന്റെ വാക്ക് കേട്ടപ്പോൾ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது അടുത്ത ജനറേഷൻ ജോസഫ് அடுத்த தலைமுறையா இருந்த யோசேப்பை എണ്ണാൻ പറ്റാത്ത രീതിയിൽ அளவற்ற നിലയിലെ ദൈവം അവനെ അനുഗ്രഹിച്ചു. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒന്നാമത് ഈസഹാക്ക് കിണർ കുഴിച്ചു. ஒன்றாவதாக ஈசாக்கு முதலாவது ஒரு கிணற்றை தோண்டினார். അവിടുത്തെ ജനം വഴക്കുണ്ടാക്കാൻ വന്നു. அந்த ஜனம் அங்கே அவர்களிடத்தில் வாக்குவாதம் பண்ணினார்கள். അതിന് ஏசாக்கு എന്ന് പേരിട്ടു. அதுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். രണ്ടാമത് കിണർ കുഴിച്ചു. இரண்டாவதாக கிணற்றை தோண்டினார்கள். വീണ്ടും വഴക്കിടാൻ വന്നു. மறுபடியும் வாக்குவாதம் பண்ணினார்கள். സിദ്ന എന്ന് പേരിട്ടു. அதுக்கு சித்னா என்று பெயரிடப்பட்டது. തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, എത്ര പ്രോബ്ലം വന്നു, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் നിന്റെ വിത നിർത്തരുത്. உங்க விதைக்கிற விதையின் அனுபவத்தை நிறுத்தி விடாதீர்கள். വിതച്ചോണ്ടിരിക്കണം. நீங்கள் விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ഈസഹാക്ക് മാറി കുഴിച്ചു. ஈசாக்கு அவன் விலகி தோண்டினான். വീണ്ടും നീരൊഴുക്ക് കണ്ടു. மறுபடியும் ஒரு நீரூற்றை பார்த்தான். ആരും വഴക്കിടാൻ വന്നില്ല. அங்கே யாரும் வாக்குவாதம் பண்ண வரவில்லை. അതിന് രഹബോത്ത് എന്ന് പേരിട്ടു. அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, വഴക്കില്ലാത്തൊരു രഹബോത്ത്, வாக்குவாதம் இல்லாத ஒரு ரெகபோத். 2025 the year of Rehoboth. அது ரெகபோத்தின் வருஷமாயிருக்கும். ഇനി ഭാര്യയും ഭർത്താവും തമ്മിൽ വഴക്കുണ്ടാകത്തില്ല. இனி கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதமோ சண்டையோ உண்டாகாது. മക്കളും അപ്പനും തമ്മിൽ വഴക്കുണ്ടാകില്ല. ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனுக்கோ பிள்ளைகளுக்கோ சண்டை உண்டாகாது. അമ്മാവി മരുമകൾ വഴക്കുണ്ടാകത്തില്ല. மாமியாருக்கும் மருமகளுக்கும் வாக்குவாதமோ சண்டையோ உண்டாகாது. സഭയിൽ വിശ്വാസികൾ തമ്മിൽ വഴക്കുണ്ടാകത്തില്ല. சபையிலே விசுவாசிகள் ஒருவர் சண்டை போடுவது வாக்குவாதம் பண்ணுவது இல்லை. അയൽവക്കക്കാരുമായി വഴക്കുണ്ടാകത്തില്ല. அக்கம் பக்கத்தினரோடு வாக்குவாதம் சண்டை இருப்பதில்லை. ദൈവം നിനക്കൊരു രഹബോത്ത് ഒരുക്കിയിട്ടുണ്ട്. தேவன் உனக்காக ஒரு ரெகபோத்தை ஆயத்தப்படுத்தி ഒരു வைத்திருக்கிறார். ശണ്ടയില്ലാത്ത രഹബോത്ത്, ஒரு சண்டை இல்லாத ரெகபோத், സമാധാനത്തിന്റെ രഹബോത്ത്, சமாதானத்தின் ரெகபோத், സന്തോഷത്തിന്റെ രഹബോത്ത്. சந்தோஷத்தின் ரெகபோத். കണ്ണുകൾ അടയ്ക്കാം, പ്രാർത്ഥിക്കാം. கண்களை மூடி ஜெபிக்கலாம். എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചു. எல்லாரும் ஜெபிப்போம். ദൈവമേ എന്നോട് സംസാരിക്കും. தேவனே என்னோடு பேசுவீராக. ജുഡാ റബലബ ശംധരാ. ഇരിക്കുന്ന സ്ഥലത്ത് തന്നെ ഇരുന്നു കണ്ണടച്ചു. உட்கார்ந்திருக்கிற இடத்துல அப்படி உட்காருங்க. ദൈവമേ എന്നോട് സംസാരിക്കണം. தேவனே என்னோடு பேசுங்க. കർത്താവേ എന്നോട് സംസാരിക്കണം. കർത്താവേ എന്നോട് பேசுவீராக. ഇപ്പോ വിളിക്കുന്നത് നിങ്ങളുടെ സ്നാനപ്പെടുന്നതിന് മുമ്പുള്ള പേരായിരിക്കാം.
அவன் இப்ப கூப்பிடுவது உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக இருக்கிற பேரா இருக்கலாம். സ്നാനപ്പെട്ടതിന് ശേഷമുള്ള പേരായിരിക്കും. ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பின்பதாக உள்ள பேரா கூட இருக்கலாம். നിങ്ങൾക്ക് അറിയാവുന്ന ആരെങ്കിലും ആയിരിക്കാം. அது உங்களுக்கு தெரிந்த யாராவது எந்த நபராவது இருக்கலாம். നിങ്ങൾ പേര് വിളിക്കുമ്പോൾ ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റ് നിൽക്കും. நீங்கள் பேர் சொல்லும்போது அந்த பேர் உங்களுக்கு அறிந்தது என்றால் தேவ சமூகத்தில் எழுந்திருங்கள். ഭാരതി, ഭാരതി എന്ന് പേരുള്ള വ്യക്തി, பாரதி என்று பேருள்ள நபர் ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റ് വന്നു. தேவ சமூகத்தில் எழும்புங்க. വാ ഫ്രണ്ടി വാ. வாங்க முன்னாடி வாங்க. പ്രാർത്ഥിച്ചു പ്രാർത്ഥിച്ചു. ആ സഹോദരിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. சகோதரிக்காக ஜெபிங்க. ഫ്രണ്ടി വരുമ്പോ തന്നെ நீங்க முன்னாடி நடந்து வரும்போதே നിന്റെ വീട്ടിൽ വലിയൊരു ദൈവ പ്രവൃത്തി വെളിപ്പെടും. உங்க வீட்ல ஒரு பெரிய தேவனுடைய கிரியை வெளிப்படுகிறது. നിന്റെ പേരിൽ ഒരു ടി എന്ന ലെറ്റർ കാണും. உங்க பேர்ல ஒரு டி என்ற லெட்டர் நான் பார்க்கிறேன். എന്താ ടി? എന്താ டி? என்ன? കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ജോയൽ ആരാണ്? ജോയൽ. ஷோயல் யார்? വന്നിട്ടുണ്ടോ? வந்திருக்காங்களா? വാ ഫ്രണ്ടി വാ. ഫ്രണ്ടി வாங்க வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க. യെസ്, യേശുവിന്റെ നാമത്തിൽ ഇപ്പോ ദൈവത്തിന്റെ മഹത്വം ഇറങ്ങട്ടെ. இயேசுவின் நாமத்தில் இப்ப தேவனுடைய மகிமை இறங்கட்டும். ഹല്ലേലൂയ. ജസ്ലിൻ ആരാണ്? ஜஸ்லின் யார்? வாங்க. മൈറ്റി പവർ. അനിയുടെ മക്കളെ എല്ലാരും വിളിച്ചു. എത്ര പേരുണ്ട്? ஆமே உங்க பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. வாங்க. எத்தனை பேர்? യേശുവിന്റെ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில். ഓ റാബല. ഇന്ന് അസാധാരണമായ ദൈവപ്രവൃത്തി இந்த அசாதாரணமான தேவனுடைய கிரியை ഇന്ന് ഈ കുടുംബത്തിനകത്ത് വെളിപ്പെടുകയാണ്. இன்று இந்த குடும்பத்துக்குள் வெளிப்படுகிறது. വീട്ടിൽ നിന്ന് ആരൊക്കെ വന്നിട്ടുണ്ട്? അവരെല്ലാം വന്നേ ഫ്രണ്ട്. இந்த കുടുംബത്തിലിருந்து இந்த வீட்டில இருந்து யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ எல்லாரும் வாங்க. പരിശുദ്ധാത്മാവ് ഈ കുടുംബത്തിന് ഇടപെടുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இந்த குடும்பத்தோடு இடைபடுகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇതിന്റെ സകല കഷ്ടതകളും മാറാൻ പോവാണ്. உங்க சகல கஷ்டங்களும் மாற போகிறது. അവരെ പിടിച്ചോളണേ. உங்களை பிடித்துக் கொள்ளுங்க. നിങ്ങളുടെ കുടുംബത്തിനകത്ത് വെച്ച് ഒത്തിരി ഒറ്റപ്പെട്ടവരാ നിങ്ങൾ. நீங்க குடும்பத்துக்குள்ள வைத்து அதிகமாய் தனிமைப்படுத்த தேவையில்லாത്ത ഒരുപാട് ശാപങ്ങൾ വാങ്ങി കെട്ടിയിട്ടുണ്ട്. தேவையில்லாத அநேக சாபங்களை நீங்கள் வாங்கி இருக்கிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ രണ്ട് മക്കളെ കുറിച്ച് നീ പേടിക്കരുത്. இந்த ரெண்டு பிள்ளைகளை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. ജസ്ലിന്റെ മേലും ജോസ്ലിന്റെ മേലും ஜஸ்லின் மேலும் ஜோஸ்லின் மேலும் ഒരു ഭയങ്കര അഭിഷേകം ഇറങ്ങുന്നു. ஒரு பயங்கர அபிஷேகம் இறங்குகிறது. ഫയർ, அக்னி, ഫയർ, அக்னி. எஸ். പരിശുദ്ധാത്മാവിനോട് അമ്മയെ പിടിച്ചോ. எஸ். അവളുടെ ഉദരത്തിനകത്ത് அவருடைய வயிற்றுக்குள்ளே ഒരു സൗഖ്യം നടക്കുന്നു. ஒரு சுகம் நடக்கிறது. சுகம். അവളുടെ ഓവറിക്കകത്ത് ഗർഭപാത്രത്തിനകത്ത് அவருடைய கர்ப்பத்துக்குள்ளே ഒരു ദൈവ ശക്തി ഇറങ്ങുന്നു. ஒரு தேவ வல்லமை இறங்குகிறது. ഹാലെ. പ്രാർത്ഥിച്ചോ പ്രാർത്ഥിച്ചോ. ஜெபிங்க ஜெபிங்க. സഹോദര, சகோதரா, ഇനി നീ പരാജയം കാണത്തില്ല. இனி நீங்க தோல்வியை பார்ப்பதில்லை. ഒരു വലിയൊരു ഭാരിച്ച നഷ്ടം നിന്റെ ജീവിതത്തിൽ വന്നിട്ടുണ്ട്. உங்க மிகப்பெரிய பாதிக்கப்பட்ட ஒரு நஷ்டம் உங்க வாழ்க்கையில் 7 വർഷമായി 7 வருஷமாய் ആ നഷ്ടത്തിൽ നിന്ന് കരകയറാൻ കഴിയാതെ அந்த നഷ്ടத்திலிருந்து கரையேற முடியாமல் നീ ഭാരപ്പെടുമ്പോൾ நீங்கள் பாரப்படும்போது പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், 2025 2025 7ാം മാസം തീരുന്നതിന് മുമ്പ് 7ஆம் மாதம் முடிவதற்குள்ளாக നിന്റെ മേലിരിക്കുന്ന സകല ബാധ്യതകളും உங்க மேல இருக்கிற சகல கடன் பாரங்களும் കർത്താവ് എടുത്ത് മാറ്റുമെന്ന് கர்த்தர் எடுத்து மாற்றுவார் என்று പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், നിന്റെ മകൻ ജോയൽ உங்க மகன் ஜோயல் കർത്താവിന് വേണ്ടി ഉപയോഗിക്കപ്പെടും. கர்த்தருக்காக பயன்படுத்தப்படுவார். അവൻ ലീഡർഷിപ്പിൽ വരും. இவர் தலைமைத்துவத்தில் வருவார். അവൻ ഒരു ലീഡറായി മാറും. இவர் ஒரு தலைவராய் மாறுவார். അവനെ ദൈവം മാനിക്കും. இவனை தேவன் கனம் பண்ணுவார். ദൈവം അവനെ ഉയർത്തുമെന്ന് தேவன் இவனை உயர்த்துவார் என்று പരിശുദ്ധാത്മാവ് ദൂത് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். കരങ്ങളെ ചേർത്തടിച്ച് கரங்களை சேர்த்து தட்டி യഹോവായീരേ எனக்கெல்லாம் நீரே എൻ தேவையெல்லாம் சந்திப்பீ. യഹോവായീരേ எனக்கெல்லாம் நீரே എൻ தேவை. കൗസല്യ ആരാണ്? കൗസല്യ. கௌசல்யா யார்? கௌசல்யா. எழும்புங்க, ரெண்டு பேரும் எழும்புங்க. രണ്ട് കൗസല്യ എഴുന്നേറ്റ്. രണ്ട് കൗസല്യ എഴുന്നേറ്റ്. ரெண்டு கௌசல்யா எழும்புங்க. കൗസല്യ എന്നുള്ള പേരുള്ള രണ്ടുപേരെ എഴുന്നേറ്റോ. கௌசல்யா என்ற பேர்ல ரெண்டு பேர் இருந்தா ரெண்டு பேரும் எழும்புங்க. ஓகே, வாங்க நீங்க. അരുൺ ആരാണ്? അരുൺ. அருண் யார்? ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രാർത്ഥിച്ചു. വാ മോളെ. வாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. റബല ശാന്തരാധര. ஜீசஸ். കൗസല്യയുടെ വീട്ടിനകത്ത് ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടും. கௌசல்யாவுடைய வீட்டுக்குள்ள தேவ கிரியை வெளிப்படுகிறது. അപ്പോൾ നീ ശക്തമായിട്ട് ദൈവസന്നിധി പ്രാർത്ഥിക്കും. அதுல நீங்க ஊக்கமாய் தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். നിന്നെ തകർക്കാൻ നോക്കിയെടുത്ത്
உடைக்க நினைத்த இடத்துல കർത്താവ് നിന്നെ പണിയാൻ പോവാ. கர்த்தர் உங்களை உருவாக்க போகிறார். നിന്നെ പണിയുവാൻ உங்களை உருவாக்க കുശവൻ റെഡിയായിരിക്കുക. குயவன் ஆயத்தமா இருக்கிறார். നീ വിശ്വസിക്കുന്നു? நீங்க நம்புறீங்களா? നിന്നെ ദൈവം മാനിക്കും. உங்களை தேவன் கனம் നീ பண்ணுவார். എത്ര കരഞ്ഞോ, நீங்க எவ்வளவு அழுதீர்களோ, നീ എത്ര ഒറ്റപ്പെട്ടോ, எவ்வளவு தனிமைப்பட்டீர்களோ, അത്രയും നീ ദൈവസന്നിധിയിലേക്ക് അടുത്തു വരിക. அவ்வளவாய் நீங்கள் தேவ சமூகத்தின் அருகே നീ ഒരു வருகிறீர்கள். മനുഷ്യനെയും ഡിപ്പെൻഡ് ചെയ്യരുത്. நீங்க ஒரு மனுஷனை சார்ந்திருக்க வேண்டாம். നീ ഒരു മനുഷ്യനിൽ ആശ്രയിക്കരുത്. நீங்க ஒரு மனுஷனையும் சார்ந்திருக்காதீங்க. ദൈവം നിന്റെ കൂടെ ഉണ്ടെന്ന് தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ഈ പകൽ ആലോചന അറിയിച്ചു. சேனைகளின் கர்த்தர் அந்த பகலில தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். സന്തോഷ് ഫ്രണ്ട് വാ. சந்தோஷ் ஃப்ரெண்ட்ல வாங்க. സന്തോഷ് சந்தோஷ் ഫാമിലി ആയിട്ട് വന്നോ? குடும்பம் வாங்க. പി എന്ന ലെറ്ററിൽ തുടങ്ങുന്ന പേരുള്ള ആരാണ്? പി பி என்ற லெட்டர்ல தொடங்குற பேர் யாருது? പൊന്നുസ്വാമി. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ. கரங்களை தட்டி தேவனை ஸ்துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ കുടുംബത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചേ. குடும்பத்துக்காக ஜெபிங்க. പൊന്നുസ്വാമിക്കും കുടുംബത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചേ. பொன்னுசாமி அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிங்க. ദൈവം ഒത്തിരി സ്നേഹിക്കുന്നു കേട്ടോ. தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். സന്തോഷേ, சந்தோஷ், സന്തോഷത്തിന്റെ നാളുകൾ നിന്നെ തേടി വരും. சந்தோஷத்தின் நாட்கள் உங்களை தேடி வரும். നീ ഇതുവരെ സെറ്റിൽ ആയിട്ടില്ല. இதுவரை நீங்க செட்டில் ஆகல. നീ ഇതുവരെ ഒരു നിലയുറപ്പിക്കാൻ പറ്റിയിട്ടില്ല. இதுவரையில நீங்கள் நிலைத்து நிற்க முடியவில்லை. 2025 2025 ദൈവം നിന്നെ ഉറപ്പിക്കുന്ന വർഷമായിരിക്കും. தேவன் உங்களை உறுதிப்படுத்துகிற வருஷமாயிருக்கும். നീ ചാഞ്ചാടി പോകേണ്ടവനല്ല. ஆமென். நீங்கள் ஹalleluya அலக்கழிந்து போகிறவராய் அல்ல. ആരാണോ നിങ്ങളുടെ കുടുംബം തകരാൻ ആഗ്രഹിച്ചത്, யார் உங்கள் குடும்பம் உடைய வேண்டும் என்று விரும்பினார்களோ അതേ കുടുംബത്തിൽ அதே குடும்பத்திலே ദൈവം നിന്നെയും നിന്റെ കുടുംബത്തെയും മാനിക്കുമെന്ന് தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் கனம் பண்ணுவார் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ சேனைகளின் கர்த்தர் ഈ പകൽ ആലോചന അറിയിക്കുന്നു. இந்த பகல்ல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ച് கரங்களை நல்ல வல்லமையாய் தட்டி പോരെ പോരെ പോരെ. போதாது, நல்ல நல்ல பலமாய். ஹalleluya. ஜீசஸ். ശക്തിയോടെ நல்ல பலமாய் எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி ரகாபா ஜுடபல பௌஷபலதனியாம் தரபலபோ. പിടിച്ചോ. പൊന്നുസ്വാമിയുടെ മേലെ பொன்னுசாமியின் மேல் ദൈവശക്തി ഇറങ്ങുന്നു. தேவ வல்லமை இறங்கட்டும். എബി ആരാണ്? എബി எபி யார்? எபி. എബി എന്ന് പേരുള്ള எபி என்ற பேருள்ள വാച്ച്. വാങ്ങ്. കുടുംബമായിട്ട് വാ. ഫാമിലിയാ വാങ്ങ. യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் ഇന്ന് പകൽ അസാധാരണമായ അഭിഷേകം ഇറങ്ങട്ടെ. இந்த பகல்ல ஒரு அசாதாரணமான அபிஷேகம் இறங்கி வரட்டும். എന്താ ചെയ്യുന്ന? நீங்க என்ன செய்றீங்க? ബിസിനസ്. എന്നാ ബിസിനസ്? என்ன பிசினஸ்? ഹല്ലേലൂയ. ദൈവാത്മാവിനോട് പറഞ്ഞു, தேவாவியானவர் என்னோடு சொன்னார், നിന്റെ ബിസിനസ് ഭയങ്കരമായിട്ട് തഴയ്ക്കാൻ പോവാ. உங்க பிசினஸ் அது துளிர்த்து அது ஆமென் படர போகிறது. 2024 2024ல നീ ഒരുപാട് ലോസ് കണ്ടു. நீங்க அதிகமா இழப்பை கண்டீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், 2025 2025ல ലോസിന്റെ വർഷമല്ല, அது இழப்பின் வருஷம் அல்ல, ഉയർച്ചയുടെ വർഷമായിരിക്കും. அது உயர்வின் வருஷமாயிருக்கும். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். നിന്റെ മകൻ உங்களுடைய மகன் 100க்கு അധിപതിയെ പോലെ, 100க்கு அதிபதியை போல നിന്റെ മകന്റെ കീഴിൽ உங்க மகனுக்கு கீழே അനേകം പേര് വർക്ക് ചെയ്യുന്ന രീതിയിൽ அநேகம் பேர் வேலை செய்யத்தக்கதாய் അവനെ ദൈവം മാനിക്കുമെന്ന്, அவனை தேவன் கனம் பண்ணுவார் என்று രാജ്യങ്ങളുടെ വാതിൽ ദൈവം അവന് വേണ്ടി തുറക്കും. தேசங்களின் வாசலை தேவன் அவனுக்காய் திறப்பார். കണ്ണീരോടെ പ്രാർത്ഥിക്കുന്ന സഹോദരി, ஆமே, கண்ணீரோடு ஜெபிக்கிற சகோதரியே, നിന്റെ ഭവനത്തിൽ ഞാൻ സമാധാനത്തെ അയക്കും. உங்க வீட்டுல நான் சமாதானத்தை அனுப்புவேன். നീ എന്താണോ ദൈവസന്നിധിയിൽ കഴിഞ്ഞ നാളുകളിൽ പ്രാർത്ഥിച്ചത്, நீங்கள் எதை சொல்லி தேவ சமூகத்தில் கடந்த நாட்களில் ஜெபித்தீர்களோ അതിനെല്ലാം ദൈവം മറുപടി அதற்கெல்லாம் தேவன் பதிலாக 2025 2025 ഒരു വലിയൊരു ദൈവ പ്രവൃത്തി നീ കാണുമെന്ന്, ஒரு பெரிய தேவ கிரியை நீ காண்பாய் என்று. സഹോദരിയെ പിടിച്ചോ. சகோதரியை பெற்று Fire! அக்கினி In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் വാഗ്ദത്തങ്ങൾ നിറവേറുന്ന വർഷമായിരിക്കും. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வருஷமாயிருக்கும். രാജൻ ആരാണ്? രാജൻ. ராஜன் யார்? ராஜன். രാജൻ. ராஜன். രാജൻ എന്ന പേരുള്ള ആരാണ്? ராஜன் என்ற பேருள்ள யார் இருக்கீங்க? രാജന്റെ ഫാമിലി വാ. குடும்பம் வாங்க, குடும்பமா வாங்க. ഓ റാബാ ലാ ഷാഖ റാബാ പാ. പ്രാർത്ഥിച്ചു. ஜீசஸ். രണ്ടുപേരെ വിളിച്ചോ. ரெண்டு பேரும் கூப்பிடுங்க. രാജമ്മ ആരാണ്? ராஜம்மாள் யார்? വാ. രാജൻ.
ராஜன் வா வாங்க. ரபாலா ஷாகார ஏஞ்சல் ஏஞ்சல் യേശുവിന്റെ നാമം വാ ഫാമിലിയുടെ യേശുവിൻ നാമത്തിൽ ഇന്ന് ഓക്കേ പ്രാർത്ഥിക്കാം എല്ലാവരും കണ്ണടച്ചാ எல்லாரும் கண்களை மூடுங்க. വാ ഫ്രണ്ടി വാ ഫ്രണ്ടി വാ எல்லாரும் ஃப்ரண்ட்ல வாங்க. ஃப்ரண்ட்ல പേര് വിളിച്ചവരെല്ലാം ഫ്രണ്ടി വാ பேர் கூப்பிட்ட எல்லாரும் வாங்க. ஃப்ரண்ட்ல ஃபேமிலியா வாங்க. குடும்பம் வாங்க. അസാധാരണമായ അഭിഷേകം அசாதாரணமான அபிஷேகம். ഏഞ്ചൽ ഇവാഞ്ചലിൻ ஏஞ்சல் இவாஞ்சலின் വാ வாங்க. റഗതുര മന ശഗധര യേശുവിന്റെ നാമത്തിലപ്പാ യേശുവിൻ ഇന്ന് നാമത്തിൽ പകൽ അസാധാരണമായ ഒരു അഭിഷേകം இந்த பகல் அசாதாரணமான அபிஷேகம் അങ്ങയുടെ മക്കളുടെ മേൽ ദൈവം അയക്കുന്നതിനായി സ്തോത്രം. உடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் அனுப்புவதற்காக പക്ഷേ நன்றி. നിങ്ങളുടെ ഫാമിലിയിൽ വലിയൊരു ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടാം. ஆனா உங்க வீட்ல உங்க குடும்பத்துல பெரிய தேவக்கிரியை வெளிப்பட போகிறது. മോനെ மகனே, പിശാച് നിന്റെ മേൽ വച്ചിരിക്കുന്ന ദൃഷ്ടി பிசாசு உன்மேல் வைத்திருக்கிற குறி, പരാജയങ്ങൾ നീ കാണുമെന്ന് വെല്ലുവിളിച്ച സ്ഥാനത്ത് தோல்விகளை நீ காண வேண்டும் என்று சவால் விட்ட இடத்தில் നീ ജയിച്ചു മുന്നേറും. நீ வெற்றி அடைந்து முன்னேறுவாய். പെൻഡിങ്ങിൽ ഒരുപാട് വിഷയം കിടപ്പുണ്ട്. ஆனா பெண்டிங்ல நிறைய காரியங்கள் இருக்கிறது. സകലതും നിന്റെ കയ്യിൽ സമാപ്തമാകാൻ പോകും. எல்லாம் உங்கள் கையிலே நிறைவேற നല്ലോണം போகிறது. പ്രാർത്ഥിക്കാമേ. നിന്റെ വീട്ടിന് വിരോധമായി പിശാച് ഇട്ടിരിക്കുന്ന உங்க வீட்டுக்கு விரோதமாய் பிசாசு போட்டு இருக்கிற സകല അടിമത്വങ്ങളെയും சகல அடிமைத்துவங்களையும் ദൈവം ഇന്ന് പകല് തകർക്കുക. தேவன் பகல உடைத்து போடுகிறார். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் നിങ്ങളുടെ ഭവനത്തിൽ ഒരു വലിയൊരു ബ്ലെസ്സിംഗ് വരുന്നു. உங்க வீட்டுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் ഒരു வருகிறது. ദൂതൻ കയ്യിൽ പേപ്പറുമായി ஒரு தூதன் கையில பேப்பரோடு கூட നിന്റെ അടുത്ത് വരുന്നത് ഞാൻ കാണും. பிரிகாமாமா ஷாம்பேனியா. എല്ലാവരും ദിവസം എഴുന്നേറ്റാട്ടെ, எல்லாரும் தேவ சமூகத்துல எழும்புங்க. പ്രാർത്ഥിച്ചാട്ടെ, ஜெபிப்போம். പ്രാർത്ഥിച്ചേ. ஜெபிப்போம். പരാജയം കാണാനല്ല ദൈവം നിന്നെ വിളിച്ചത്, தோல்வியை காண கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை, ജയം வெற்றியை. എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. നീ ഇപ്പോൾ നിൽക്കുന്ന ഡെസ്റ്റിനിയിൽ തന്നെ നിൽക്കുക. நீங்க இப்போ இருக்கிற இடத்திலே நின்று கொண்டிருங்கள். നീ നിൽക്കുന്ന സ്ഥലത്ത് നിൽക്കുക. நீங்க நிக்கிற இடத்துல நில்லுங்க. അവിടെ ദൈവം ഇറങ്ങി വരും. அங்கே தேவன் இறங்கி வரும். ദൈവം ഇറങ്ങി വന്നത് தேவன் இறங்கி வந்தது ഈജിപ്തിലല്ല, எகிப்தில் அல்ல. ദൈവം ഇറങ്ങി വന്നത് தேவன் இறங்கி வந்தது ഗാരാറിൽ. கேராரூரில். നീ ഇപ്പൊ നിൽക്കുന്ന നിന്റെ അവസ്ഥയിൽ, நீங்க இருக்கிற நிலையில், നീ ഇപ്പൊ നിൽക്കുന്ന നിന്റെ അവസ്ഥയിൽ, நீங்க இப்போ நிக்கிற உங்கள் நிலையில், നീ ഏത് സിറ്റുവേഷനിലാണോ നിൽക്കുന്നത്, நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ അവിടെ കർത്താവ് ഇറങ്ങി വരും. அங்கே கர்த்தர் இறங்கி வருவார். ഈ സ്ഥലത്ത് ദൈവമുണ്ട്. இந்த இடத்துல தேவன் இருக்கிறார். God bless you. God bless you. Amen. Amen.